ஸோ செக் பண்ணுவோம்ப்பா. ஸோ லைவ் ஆகிடுச்சுல்ல. ஸோ எல்லாமே ஓகே அப்படின்னா நம்ம கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 1 செகண்ட்ப்பா வெயிட் பண்ணுங்கள், நம்ம செக் பண்ணிடுவோம். ஸோ நம்ம சைடில் எல்லாம் கிளியராக இருக்குது. ஒன்ஸ் அகெயின் நம்ம ஆடியோ வீடியோ செக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கிளாஸஸை ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கிளாஸஸை தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு சின்னதாக இன்ட்ரோ நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ நம்ம சேனலில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்றது தெரிஞ்சிச்சுன்னா ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும், ரைட்? ஸோ அதனால சின்னதாக ஒரு இன்ட்ரோ. ஸோ நம்ம சைடில் ஆடியோ வீடியோ எல்லாம் கிளியராக இருக்குது. ஓகே. ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா. மை செல்ஃப் பிரவீன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் மோர் எக்ஸாம் ரிலவெண்ட்டான ஒரு குவெரிஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக நம்ம நம்பருக்கு கூப்பிடுங்க, நம்ம வந்து பெட்டராகவே கைட் பண்ணுவோம். ஓகேயா சார்? நம்ம வந்து நீங்கள் செல்ஃபாக படிக்கிறோம், ஸோ அப்போ நான் வந்து கால் பண்ணலாமா சார்? அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு எப்படி நீங்கள் எக்ஸாம் ரிலவெண்ட்டாக படித்தாலும் ஸோ நம்ம வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்ப்பா. ஓகேயா? அதை தவிர்த்து நம்ம வந்து உங்களுக்கு கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம் ரிலவெண்ட்டாக எந்த குவெரிஸ் இருந்தாலும் ஸோ கண்டிப்பாக இந்த நம்பருக்கு கூப்பிட்டுக்கலாம். ஓகே. அதை தவிர்த்து நம்ம வந்து கோர்சஸை ப்ரொவைட் பண்ணுறோம். நம்ம வந்து அப்டேட்டட் சிலபஸில் கொடுக்குறோம். ஸோ வீக்லி கிளாஸு, வீக்லி டெஸ்ட்டு, டெய்லி கிளாஸு, ஸோ டெஸ்ட் சீரீஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த பேக்கேஜ்லேயே இன்க்ளூட் ஆகிடும். ஓகே. ஸோ ஃபர்தராக நம்ம கோர்ஸோட ஃபீச்சர்ஸை பார்த்துடலாம். ஸோ கோர்ஸோட ஃபீச்சர்ஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸோ டெய்லி லைவ் கிளாஸஸ். ஓகே. ஸோ ஒருவேளை உங்களால் டெய்லி லைவ் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா என்னவா மாறிடும்னா ரெக்கார்டடாக மாறிடும். ஸோ அடுத்ததான் நம்ம அந்த கிளாஸஸ்க்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ப்ரீ ஷெடியூல் மேனரில் கொடுத்துருவோம். ஸோ ஷெடியூல் உங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். ஸோ அந்த கோர்ஸோட வேலிடிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விச் இஸ் 2 years வரைக்கும் உங்களுக்கு கோர்ஸ் வந்து ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ டெய்லி கிளாஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் இந்த திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். அண்டு ஸோ வீக்லி டெஸ்ட்டு அண்ட் டெஸ்ட் சீரியஸ் டிஸ்கஷன்ஸ் எல்லாமே நமக்கு கிடைச்சிரும்பா. ஓகேயா? ஸோ இந்த ஒரே கோர்ஸில் உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் இருக்கும். அலாங் வித் தட் உங்களோட டவுட்ஸ் கிளியரிங் எல்லாத்துக்கும் நம்ம சப்போர்ட் போடணும். ஓகே. ஸோ உங்கள் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு டவுட் கிளியரிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ஸோ அந்த கொஷினை எப்படி நம்ம ப்ராப்பரான ஒரு அப்ரோச்சில் பண்ணணுன்றதை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தா ஸோ ஈஸியாக உங்களால் எக்ஸாம்ஸை கிராக் பண்ண முடியும். ஸோ அந்த சப்போர்ட் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எய்தர் நீங்கள் வேறு எங்கேயாச்சும் படிக்கணுன்ற ஐடியா இருந்தாலும் ஸோ ஃபஸ்ட் அங்கே கேளுங்க. ஸோ எங்களோட டவுட்ஸை நீங்கள் எப்படி சார் கிளாரிஃபை பண்ணுவீங்க, அண்டு மோட் ஆஃப் டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் என்ன, லைவ் கிளாஸஸா அண்ட் ரெக்கார்டர்ஸா, இந்த மாதிரியான திங்ஸ் கேட்டு நமக்கு எது பெஸ்ட்டாக இருக்குமோ அதை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ கிளியராக? ஸோ ஒரு இன்ஸ்டியூட்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃபர்தர் சப்போர்ட் இருக்கணும். ஆஃப்டர் த அட்மிஷனுக்கு அப்புறமா ஒரு பிளைண்டாக இல்லாமல் ஒரு ஃபர்தர் சப்போர்ட் வந்து டில் யுவர் கிளியரிங் ஆஃப் எக்ஸாம் வரைக்கும் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து கொடுப்போம்ப்பா. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஃப்ரீயாகவே நிறைய கண்டென்ட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால நம்ம சேனலில் நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக ஃபர்தராக உங்களுக்கு எக்ஸாம் ரிலவெண்ட்டான ஒரு கவுன்சிலிங் சப்போர்ட்லேருந்து எல்லாமும் நமக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம கிளாஸஸ்குள்ளே போகலாம். டிரான்ஸ்மிஷன் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை தான் பார்த்துட்ருக்கோம். சார் நேற்று நம்ம ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷனோட நீடை பற்றி பார்த்தோம். ஸோ குட் ஆஃப்டர்நூன்ப்பா. ஸோ ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன்னா ஏன் வேணும், ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷனோட நீடு தான் நேற்று நம்ம கிளாஸஸில் பார்த்துருந்தோம். ஸோ என்ன சார் நம்ம பார்த்துருந்தோம் ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷனோட நீடு? நம்ம அதுலேயே பார்த்தோமா சார், ஹை வோல்டேஜில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால ஸோ என்னோட கரண்ட் குறைஞ்சிருக்கும். தேர்ஃபோர் கரண்ட் குறையிறதுனால என்னோட லாஸஸ் குறையும், வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் குறையும், எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன்ஸுக்கு நமக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன் போகிறதுனால என்னோட சைஸ் ஆஃப் கண்டக்டர் ரொம்ப ரெடியூஸ் ஆகும். அடுத்ததாக டவர் இருக்குல்ல, டவரோட ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுக்க வேண்டாம். கிளியராக? இந்த மாதிரியான மேஜர் அட்வான்டேஜஸ் நம்ம நேற்று கிளாஸில் பார்த்துருந்தோம். ஸோ இதில் திங்ஸ் நான் உங்களுக்கு டெரைவ் பண்ணியிருந்தேன். சார் கான்ஸ்டன்ட் பவரு, கான்ஸ்டன்ட் எஃபிஷியன்சியாக இருந்தப்போ, கான்ஸ்டன்ட் பவரு, கான்ஸ்டன்ட் கரண்ட் டென்சிட்டியாக இருந்திருந்தப்போ, வோல்டேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறப்போ என்னோட ரிடக்ஷன் ஆஃப் கண்டக்டர் சைஸ், என்னோட கண்டக்டர் சைஸோட ரிடக்ஷன்ஸ் என்ன மாதிரி இருந்துச்சு, இந்த மாதிரியான திங்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ கிளியராக நான் ஃபைனலாக அதுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருப்பேன். அந்த டேபிள்லேருந்து நமக்கு கொஷின்ஸ் கேட்பாங்கப்பா அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு டேபிள் கொடுத்துட்டு அதில் வந்து பவர் வந்து கான்ஸ்டன்ட்டு, எஃபிஷியன்சி கான்ஸ்டன்ட்டு. இப்போ வோல்டேஜ் இன்க்ரீசஸ் ஆஸ் அ என் டைம், வோல்டேஜ் நம்ம என் டைம் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ அதோட
பவர், அதோட பவர் திங்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு கேட்டிருப்பாங்க. ஸோ கிளியர் தானப்பா? அந்த திங்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோமா? ஸோ அதில் எந்த டவுட்டும் இல்லைல்ல உங்களுக்கு? எஸ். ஸோ இப்போ அதில் எந்த டவுட்ஸும் இருக்காது. ஸோ ஃபர்தராக இன்றைக்கி நம்ம இப்போ டேரெக்டாக கிளாஸஸ் போகலாமா? லாஸ்ட்டாக நான் ஒரு ஃபார்முலா கூட எழுதியிருந்தோம். ஒரு ஃபார்முலா லாஸ்ட்டாக நம்ம டெரைவ் பண்ணியிருந்தோம். ஸோ அது என்னப்பா நம்ம டெரைவ் பண்ணியிருந்தோம்? வால்யூம் ஆஃப் கண்டக்டரை நம்ம டெரைவ் பண்ணியிருந்தோம், ரைட்? ஸோ விச் இஸ் வால்யூம் ஆஃப் கண்டக்டர் ஸோ வால்யூம் ஆஃப் கண்டக்டர் நம்ம என்ன எக்ஸ்பிரஷனில் எழுதியிருப்போம்? 1/v ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஃபை. கரெக்டாக? வால்யூம் ஆஃப் கண்டக்டர்ன்றத v ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஃபை, விச் மீன் பவர் ஃபேக்டர்ஸும் வால்யூம் ஆஃப் கண்டக்டர்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அட் த சேம் டைம் வோல்டேஜும் வால்யூம் ஆஃப் த கண்டக்டரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, சார் நீங்கள் பவர் ஃபேக்டரை வந்து யூனிட்டி பவர் ஃபேக்டரில் ஒர்க் பண்ணீங்கனாலும் வால்யூம் ஆஃப் த கண்டக்டர் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும் அப்படின்றது தெரியுது. அப்போ பவர் ஃபேக்டரும் ரொம்ப முக்கியமான ஒரு பேராமீட்டர். ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனை வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணுற பவர் ஃபேக்டரும் ரொம்ப முக்கியமான பேராமீட்டர். ஸோ அதோட பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ்டாக இருந்துச்சுன்னா அந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸோட கண்டக்டர்ஸை வந்து நம்ம கம்மியான திக்னஸ்லேயே போட்டுக்கலாம், விச் மீன் அதுதான் வால்யூம் ஆஃப் த கண்டக்டர் அப்படின்னு சொல்கிறேன். புரியுது இல்லை? ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே நம்ம நேற்று கிளாஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ கரெக்டாக, விச் இஸ் காஸ் ஸ்கொயர் ஃபை இஸ் ஈக்குவலன் டு வால்யூம் ஆஃப் த கண்டக்டர். போத் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். கரெக்டா? இந்த திங்ஸ் எல்லாமே நம்ம நேற்று பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனுக்கான ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கணும், அடுத்ததாக அந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கணும். ஸோ டிரான்ஸ்மிஷன் லைனோட ஃபீச்சர்ஸ் அண்ட் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேயா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம்லப்பா? ஸோ எல்லாம் ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் an effective transmission network. ஸோ ஒரு எஃபெக்டிவ் டிரான்ஸ்மிஷன் நெட்வொர்க்குக்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கணும்? எஃபெக்டிவ் டிரான்ஸ்மிஷன் நெட்வொர்க். கிளியரா? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எஃபெக்டிவ் டிரான்ஸ்மிஷன் நெட்வொர்க் பா. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, என்னோட மேஜரா ஃபர்ஸ்ட் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை பார்த்துடலாம். அதுக்கப்புறமா அனாலிசிஸா இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காமனா நமக்கு எல்லாருக்கும் என்னப்பா தெரிஞ்சிருக்கும்? எஃபிஷியன்சின்றது ரொம்ப ஹையா இருக்கணும். ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கலாம். ஹைலி எஃபிஷியன்ட். ஹைலி எஃபிஷியன்ட். ஸோ ஐடியல் கேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 100% இருக்கணும். ஹைலி எஃபிஷியன்ட்டு. ஐடியல் கேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 100% இருக்கணும். ஸோ அப்படி ஹைலி எஃபிஷியண்டாக இருந்தால் மட்டும்தான் லாஸஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். லாஸஸ் ரெடியூசஸ். ஸோ லாஸஸ் லீஸ்ட் அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். ஓகேயா? ஸோ என்னோட சிஸ்டம் ஹைலி எஃபிஷியண்டாக இருந்தால் மட்டும்தான் லாஸஸ் வந்து லீஸ்டாக இருக்கும், ரைட்? ஸோ அடுத்ததா வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் எப்பவுமே லீஸ்டாக இருக்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம்ல, வோல்டேஜ் ரெகுலேஷன்ன்றது டிராப் ஆஃப் வோல்டேஜ். கரெக்டா? வோல்டேஜ் ரெகுலேஷன் ஷுட் பி லீஸ்ட். ஐடியலின்னு கேட்குறாங்கன்னா விச் இஸ் 0%. கரெக்டா? ஸோ ஐடியல் கேஸில் 0 வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் கம்மியாக இருக்கணும். அப்போது ஐடியலில் கேட்குறாங்கன்னா தட் இஸ் 0வாக இருக்கணும். ஐடியலில் வோல்டேஜ் ரெகுலேஷன் 0வாகவும் எஃபிஷியன்சின்றது 100%ஆகவும் இருக்கணும். அடுத்ததா சிஸ்டம் வந்து ரொம்ப ஹைலி ஸ்டேபிள். ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனை பொறுத்த வரைக்கும் ஸோ ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கணும்ப்பா. ஸோ எப்படி சார் உங்களுக்கு டிரான்ஸ்மிஷன் லைன் போய் ஸ்டேபிளாக இருக்குமா அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். டிரான்ஸ்மிஷன் லைன் எஸ், சிங்க்ரனஸ் மிஷின்ஸ் கனெக்டாக இருக்குல்ல, அது கூட டிரான்ஸ்மிஷன் லைனோட. அப்போ அது என்னோட சிங்க்ரனஸ் மிஷினோட ஸ்டெபிலிட்டி சேம் டிரான்ஸ்மிஷன் லைனுக்கும் வந்துடும். ஓகேயா? அப்போ தேர்ஃபோர் என்னோட டிரான்ஸ்மிஷன் லைன்லையும் ஸ்டெபிலிட்டி கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ டிரான்சியன் அண்டு ஸ்டெடி ஸ்டேட் ரெண்டு ஸ்டேட்டும் இதுக்கும் இருக்கு. ஓகேயா? டிரான்ஸ்மிஷன் லைன்லையுமே ஸ்டெடி ஸ்டேட், டிரான்சியன் ஸ்டேட்டுன்னு ரெண்டு ஸ்டேட்டும் இருக்கு. அதையுமே நம்ம பார்ப்போம். ஓகேயா? கிளாஸஸ்ல பார்ப்போம். ஸோ ஹைலி ஸ்டேபிளாக இருக்கணும். ஹைலி ஸ்டேபிள் எதில்? போத் highly stable both in steady state and
transient state. So highly stable both in steady state and transient state. So ரெண்டு ஸ்டேட்லயும் highly stable இருக்கணும். At the same time எந்த ஒரு சப்ளையா இருந்தாலும் so அது highly reliable இருக்கணும். Okay, highly stable as well as highly reliable. Sir, highly reliable na enna artham? Continuous supply of power quantity இருக்கணும். ஒரு transmission line la போற power வந்து continuous இருக்கணும். Continuous supply of quantity. Quality power. Okay, இந்த பாயிண்ட் நான் கொஞ்சம் எலாபரேட்டா சொல்றேன். ஆல்ரெடி இத நம்ம பார்த்திருக்கோம். சார், whenever active power ஓட generation is equivalent to active power ஓட டிமாண்டா இருந்தா நமக்கு என்ன நடக்கும்? frequency கான்ஸ்டன்ட்டா இருக்கும். So active power ஓட generations வந்து ரொம்ப அதிகமா இருந்தா frequency அதிகமாயிடும். active power ஓட generations ரொம்ப கம்மியா இருந்தா frequency decrease ஆகும். அத எழுதிக்கலாம். Okay, so active power supply is equivalent to active power demand active power supply is equivalent to active power demand plus losses, then frequency is constant. So ஒருவேளை active power supply is lesser than the demand, so lesser than demand இருந்தா சரி இதுவே active power supply is lesser than active power demand, then இப்போ என்ன நடக்கும்பா? frequency reduction. Frequency will be reduced than the f rated. Okay, so frequency will be reduced. Okay, frequency reduced னு கூட போட்டுக்கோங்க. So ஒருவேளை இன்க்ரீஸ் இருந்துச்சுன்னா so இதுக்கு frequency increases. So அடுத்ததுக்கு பா இது. Okay, just நீங்க எழுதிக்கங்க. Okay, இத வேணா மேல எழுதி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு உங்களுக்கு சொல்றேன். So இல்லனா இது ஆக்டிவ் பவர்ன்றதை நான் சிம்பாலிக்கா கூட ரெப்ரசன்ட் பண்றேன். ஆக்டிவ் பவர்ன்றது என்ன? P. அப்ப P ஜெனரேஷன் அப்படினு எழுதிட்டா so supply or generation lesser than P demand, frequency reduces. So அதுவே P generation, supply நாலும் generation நாலும் ஒண்ணுதான். is greater than P deliver. So in the case la enna agum? Frequency will increases than the rated. Okay, இந்த things எல்லாமே நம்ம ஆல்ரெடி synchronous machineல சொல்லியிருக்கேன்ப்பா. ஸோ இங்கேயும் நம்ம இந்த திங்ஸை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். ஸோ இது பார்த்தா தான் நம்மளால் அடுத்தடுத்த திங்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேயா? அடுத்ததா ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ரியாக்டிவ் பவரை பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஸோ கரெக்டாக அப்போ ரியாக்டிவ் பவர் சப்ளை இஸ் ஈக்குவலன் டு ரியாக்டிவ் பவர் டிமாண்ட் ப்ளஸ் லாஸஸாக இருந்தால் வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். So இப்போ என்ன கான்ஸ்டன்டா இருக்கும்? voltage becomes constant. So இதை நம்ம Q supply இல்ல generation எழுதலாம். is greater than Q demand. இப்போ என்ன நடக்கும்பா? voltage increases. So inga Q generation lesser than Q demand,
voltage decreases. அவ்வளவுதான்ப்பா. ஸோ இந்த திங்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால ஒரு முறை எழுதிக்கலாம். ஏன்னா டிரான்ஸ்மிஷன் லைனில் ரிசீவிங் எண்டில் ஹையர் வோல்டேஜ் வருது, டிரான்ஸ்மிஷன் லைனில் ரிசீவிங் எண்டில் லோயர் வோல்டேஜ் வருது அப்படின்ற திங்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ அப்போ அதுக்கான ரீசன்ஸ் எல்லாமே நமக்கு தெரியணும். ஸோ அதுக்காக இந்த பேராமீட்டர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, அடுத்ததான் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்ப்பா சார்? என் டிரான்ஸ்மிஷன் லைனில் பவர் ஃபேக்டர் கூட ஒரு ஃபேக்டராக இருந்துச்சு சார். பவர் ஃபேக்டர் அதிகமாக இருக்கிறப்போ என்னோட வால்யூம் ஆஃப் த கண்டக்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தேவைப்படுது. ஸோ இப்போ வால்யூம் ஆஃப் த கண்டக்டர் குறையுதுன்னா லாசஸ் குறையுதுன்னு அர்த்தம். அப்போ ஹை பவர் ஃபேக்டரில் ஒர்க் பண்ணுற டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் எப்பவுமே ஸோ ஹையர் எஃபிஷியன்சியில் ஒர்க் பண்ணும். நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் நேற்று தானே டெரைவ் பண்ணியிருந்தோம். வாட் இஸ் த ஸ்டேட்மெண்ட்? வால்யூம் ஆஃப் த கண்டக்டர் இஸ் ஈக்குவல் டு 1/v² cos of pi square, ரைட்? ஸோ இப்போ பாருங்க, பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் ஆகுதுன்னா வால்யூம் டிக்ரீசஸ், லாசஸ் ஆல்சோ டிக்ரீசஸ். இந்த பாயிண்ட் எழுதிக்கலாம். Power factor of power flow along the transmission line should be unity. ஓகே, பவர் ஃபேக்டர் ஆஃப் பவர் ஃப்ளோ ஆஃப் அலாங் த டிரான்ஸ்மிஷன் லைன். டிரான்ஸ்மிஷன் லைனில் போகிற பவர்ஸோட பவர் ஃபேக்டர். டிரான்ஸ்மிஷன் லைனில் போதில்லப்போ ஒரு பவர், அந்த பவரோட பவர் ஃபேக்டர். அந்த பவர்ஸோட பவர் ஃபேக்டர் ஒரு யூனிட்டியாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க சார், யூ வில் கெட் மேக்ஸிமம். கரெக்டாக, மேக்ஸிமம் எஃபிஷியன்சி. ஸோ இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு கொடுக்குது. கிளியர் தானே? இதில் எந்த டவுட்டும் இல்லைல்ல? ஸோ அடுத்தது போகலாமா? எஸ், அப்போ நெக்ஸ்ட் போகலாம்ல. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, பவர் ஃபேக்டர்ஸும் ரொம்ப முக்கியம் அண்ட் எக்கனாமிக்கலாக இருக்கணும். காஸ்ட் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் லைன் ஷுட் பி எக்கனாமிக்கலாக இருக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம்? ஸோ எப்பவுமே என்னோட லோடிங்கிறத நம்ம எந்த லோடிங்க்கு கொடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். நேற்றுமே இந்த பாயிண்ட்டை சொல்லியிருந்தேன் சார். நம்மளோட லோடிங் எப்பவுமே சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்க்கு நியரராக தான் கொடுப்போம். ஓகேயா? சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்னா என்ன? சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்னா ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இஸ் பிலாங்ஸ் டு லாஸ்லெஸ் லைன். ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் லாஸ்லெஸ் லைனாக ஆக்ட் ஆகிறப்போ அந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட இம்பிடன்ஸ்க்கு பேர் தான் சர்ஜ் இம்பிடன்ஸ். அப்போ தேர்ஃபோர் அந்த டிரான்ஸ்மிஷன் லைனோட இம்பிடன்ஸ் சர்ஜ் இம்பிடன்ஸாக இருந்தால் அப்போ லோடிங் எவ்வளோ நடக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணுறீங்க. ஒரு சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்கிறது ஒரு 100 MVA அப்படின்னா, ஓகே, மெகாவாட் அப்படின்னா, ஒரு சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங் 100 மெகாவாட்னா நீங்கள் எப்பவுமே நியரர் டு 100 மெகாவாட்டில் தான் ஆப்ரேட் பண்ணுவீங்க. ஓகேயா? ஸோ அப்படி ஆப்ரேட் பண்ணாதான் என் டிரான்ஸ்மிஷன் லைனோட ஃபுல் கெப்பாசிட்டியை நம்மளால் அட்டைன் பண்ண முடியும். ஏன்னா சிம்பிள் தான் சார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ சென்னை டு கோயம்புத்தூர் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் போட்டிங்க. இப்போ அந்த டிரான்ஸ்மிஷன் லைனுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருந்திருக்கும், ரைட்? அந்த கெப்பாசிட்டிக்கு கீழே ஆப்ரேட் பண்ணிங்கன்னா அது எக்கனாமிக்கலாக கிடையாது சார். நான் வந்து 100 மெகாவாட்டில் லைனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு அதில் 50 மெகாவாட்டை தான் வந்து பவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னா தட் இஸ் வேஸ்ட். ஓகேயா? ஸோ நம்ம பண்ண திங்ஸ் எல்லாமே எக்கனாமிக்கல் இல்லை. அப்போது ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் நீங்கள் டிசைன் பண்ணீங்கன்னா இந்த டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு ஒரு மேக்ஸிமம் கெப்பாசிட்டி இருக்கும். அந்த கெப்பாசிட்டி தான் சர்ஜ் இம்பிடன்ஸ் கெப்பாசிட்டி. அப்போ அதுக்கு நியரரில் தான் ஆப்ரேட் பண்ணணும். ஓகேயா? ஸோ எதுக்கு நியரராக தான் ஆப்ரேட் பண்ணுறீங்க? ஏன்னா நம்ம சிஸ்டம் ஒரு லாஸ்லெஸ் சிஸ்டம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரெக்டாக அதில் ரெசிஸ்டர், இண்டக்டர்ஸ் மாதிரியான திங்ஸ் எல்லாம் இருக்குது, லாஸஸ் ஆகும். அப்போது அதை நியரர் டு த சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்கில் ஆப்ரேட் பண்ணால் தான் ப்ராக்டிக்கலாக என்னால் ஆப்ரேட் பண்ண முடியும். நீங்கள் சர்ஜ் இம்பிடன்ஸ்லேயே தான் ஆப்ரேட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக என்னோட சென்டிங் எண்டில் பவர் பத்தாமல் போயிடும். ஓகே, ஏன்னா சிம்பிள் தான். ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்கான், டிரான்ஸ்மிஷன் லைனோட சென்டிங் எண்டில் 100 மெகாவாட்டு தான் கொடுத்துருக்கேன். ஓகே, இங்கே நீங்கள் 100 மெகாவாட்டை தான் நானே எடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தட் இஸ் இம்பாசிபிள். ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருந்தால் அதில் லாஸஸ்ன்றது நடக்கும். நீங்கள் எப்படி 100 கொடுத்துட்டு 100 எடுத்துக்குவீங்க? அப்போ மேபி நீங்கள் ஒரு 95 மெகாவாட்டை எடுத்துக்கங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதுதான் நானும் சொல்கிறேன். சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங் தான் 100. அப்போது ஸோ இந்த இடத்துல உங்களோட லோடிங் நியரர் டு த சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்காக இருக்கணும். ஓகே, சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்கை ப்ராக்டிக்கலாக நம்மளால் ஐடியலுக்கு கொடுக்க முடியும், ஐடியலுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும்.
ப்ராக்டிக்கல் கேசஸில் நம்மளால் கொடுக்க முடியாது. அப்போ லோடிங் ஒரு சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்காக இருக்கிற பட்சத்தில் என்னோட இந்த பவர் ட்ரான்ஸ்ஃபர் எக்கனாமிக்கலாக இருக்கும். கரெக்டாக இந்த பாயிண்ட் எழுதிக்குவோம். ரேட்டட் லோடிங் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் லைன், இது வந்து பொதுவாக ஓவர்ஹெட் லைனுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் பேசுவோம். ஏன்னா ஓவர்ஹெட் லைன்ஸில் ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லுவோம். ஸோ ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன், நம்ம டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் பார்க்குறோம்ல, ஸோ இட் ஆல்வேஸ் அப்சர்வ் த ரியாக்டிவ் பவர். ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா திஸ் இஸ் லோட் ஆஃப் ரியாக்டிவ் பவர். ஒரு ரியாக்டிவ் பவரோட ஒரு அப்சர்வ் தான் பண்ணும். டிரான்ஸ்மிஷன் லைன்ன்றது எப்பவுமே ரியாக்டிவ் பவர் அப்சர்வ் தான் பண்ணும். அப்போ ஆல்ரெடி டிரான்ஸ்மிஷன் லைனை உங்களோட ரியாக்டிவ் பவர் அப்சர்வ் பண்ணுதுன்னா நீங்களுமே நிறைய ரியாக்டிவ் பவர் எடுக்கக்கூடாது இல்லை. அப்போ அந்த அப்சர்வ் பண்ணுற ரியாக்டிவ் பவரை மைனஸ் பண்ணிட்டு மீதி என்ன சப்ளை இருக்குமோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேயா? ஸோ அதனால எப்பவுமே டிரான்ஸ்மிஷன் லைனோட லோடிங்ன்றது சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்க்கு கீழே தான் இருக்கணும் சார். ஆனால் கேபிள்ஸில் நம்ம பார்ப்போம். கேபிள்ஸை பொறுத்த வரைக்கும் இன் கேபிள்ஸ் இப்போ நம்ம பார்க்கல இன்னும் கேபிள்ஸை. இன் கேபிள்ஸில் இட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் ரியாக்டிவ் பவர். சார் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிள் நமக்கு ரியாக்டிவ் பவரை சப்ளை பண்ணும் சார். ஏன்னா கேபிளில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதில் 3 கேபிள், 3 கோர் கேபிள், 5 கோர் கேபிள் அந்த மாதிரி திங்ஸை நம்ம பார்ப்போமா. கேபிள்லாம் என்ன, இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல எய்தர் நியூட்ரல் கூட இருக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு அக்ராஸாக ஒரு டைஎலக்ட்ரிக் இருக்குது. கரெக்டா? கேபிள்லாம் என்னப்பா, ஒரு ஒயர் இருக்கும், அந்த ஒயருக்குள்ளே 2 ஒயர் இருக்கும் இல்லை. ஸோ வெளியே ஒரு இன்சுலேஷன் லேயர் இருக்கும், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 ஒயர் இருக்கும், இன்பிட்வீனில் ஒரு இன்சுலேஷன்ஸ் இருக்கும். ஜஸ்ட் நான் ஒரு 2 கோர் கேபிள் தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ 3 கோர் கேபிள்லாம் கூட இருக்குது. அப்போ தேர்ஃபோர் இது ஒரு டைஎலக்ட்ரிக். அப்போ இந்த 2 ஒயரும் வில் ஆக்டிங் ஆஸ் அ கேபிள் கெப்பாசிட்டர். கரெக்டா? கெப்பாசிட்டர்ன்றது என்னப்பா, இட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் ரியாக்டிவ் பவர், ரைட்? ஸோ அதனால தான் நான் ஒரு கேபிள்ஸில் பார்க்குறப்போ ரியாக்டிவ் பவரை அப்சர்வ் பண்ணாது, சப்ளை பண்ணும். கேபிள்லாம் ரியாக்டிவ் பவரை சப்ளை பண்ணும். சரி, அந்த கேபிளோட நேச்சரே ரியாக்டிவ் பவரை கொடுக்குற மாதிரி இருக்குது. ஓகே, ஆனால் டிரான்ஸ்மிஷன் லைன் அப்படி கிடையாது. ஸோ டிரான்ஸ்மிஷன் லைனோட நேச்சர் ரியாக்டிவ் பவர் அப்சர்வ் தான் பண்ணுமே தவிர ரியாக்டிவ் பவரை சப்ளை பண்ணாது. ஓகே, இன் கேபிள்ஸ் it is acting as a source of reactive power. Okay, therefore idhula mattum loading ndrathu idoda loading is always greater than surge impedance loading. Okay, so cable la portha varaikum adoda loading ndrathu surge impedance loading ku mela irukum pa. Okay, so ana enoda overhead transmission line oda loading ndrathu surge impedance loading ku keela dhaan pa irukum. Okay, so the loading of transmission line, overhead transmission line, is always lesser than surge impedance loading. Loading of transmission line is always lesser than the surge impedance loading. Okay, so எப்பவுமே transmission line ஓட loadingன்றது surge impedance loading விட கம்மியா தான் இருக்கணும். எதுக்காக surge impedance loading விட கம்மியா இருக்கணும்ன்றதுக்கான ரீசன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். Overhead transmission line will always absorb the reactive power. It is acting as a load of reactive power. Correcta? So it is a load of reactive power. இவன் வந்து source of reactive power. ஸோ அதனால தான் டிரான்ஸ்மிஷன் லைனோட லோடிங் எப்பவுமே சர்ஜ் இம்பிடன்ஸ் லோடிங்க்கு கீழே தான் வச்சுருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கேன். ஓகே, இதுதான் என்னோட ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குது அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இப்படி இருக்கணுன்றது தான் நம்ம விரும்புவோம். ஓகே, இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ்பா. ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன்லாம் இப்படி இருந்தால் விரும்புவோம் அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். ஸோ புரியுது இல்லை? அடுத்ததான் நெக்ஸ்ட் போகலாமா? அடுத்து இதோட ஃபீச்சர்ஸ், அதோட டிசைன் ஃபீச்சர். இப்போ நம்ம டிசைனுக்கு வரோம். இது வந்து காமனான ப்ராப்பர்ட்டி. ஸோ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன்னா லாஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். இதெல்லாம் என்ன? ஸோ அதோட ப்ராப்பர்ட்டி தானே, இப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம விரும்புகிறோம். அடுத்ததாக வோல்டேஜ் ரெகுலேஷன்ஸ் வந்து 0வாக இருக்கணும். ஸோ ஹைலி ஸ்டேபிளாக இருக்கணும், ரிலையபிளாக இருக்கணும். பவர் ஃபேக்டர் வந்து யூனிட்டியாக நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு நான் சஜஸ்ட் பண்ணுறேன்.
ஸோ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனை நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்கன்னா அப்போ அந்த ஆப்ரேட்டருக்கு இதெல்லாம் நம்ம சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சஜஸ்ட் பண்ணுறோம். இப்போது டிரான்ஸ்மிஷன் லைனோட ஃபீச்சர்ஸ், இப்போ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு எப்படி இருக்கும், அதோட ரியாக்டன்ஸ் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸை இப்போ நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன். ஓகே, ஸோ என்னோட ஃபீச்சர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன், ஃபஸ்ட்டு என்னோட டிரான்ஸ்மிஷன் லைன் வந்து ஹையஸ்ட் ரியாக்டிவ் பவரை சப்ளை பண்ணணும்னா, டு சப்ளை ஹை பவர் லைன் ஷுட் ஹாவ் ஹை ரியாக்டன்ஸ். ஸோ ஹை ரியாக்டன்ஸ்ன்றது என்ன, எக்ஸ். ஸோ நிறைய பவர் எனக்கு வேணும்னா ரியாக்டிவ் பவர் நிறையா இருக்கணும் சார். ஓகே, ஸோ அதனால ஹை எக்ஸ்/ஆர் ரேஷியோ இருக்கணும். ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் அப்படின்னா அதோட ரியாக்டன்ஸ் பார் ரேஷியோன்றது ஹையராக இருக்கணும். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு ஃபீச்சர். ஒரு லைனை நீங்கள் டிசைன் பண்ணுறப்போ அதோட எக்ஸ்/ஆர் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணணும். ஓகே, ஸோ அடுத்ததா, ஸோ ஒரு சிஸ்டமை நம்ம எப்போவுமே பேலன்ஸ்டாக தான் டிசைன் பண்ணணும், அன்பேலன்ஸ்டாக டிசைன் பண்ணக்கூடாது. டியூரிங் த ஆப்ரேஷன் கண்டிஷனில் ஸோ சிஸ்டம் ஷுட் பி இன் பேலன்ஸ்டு சிஸ்டம். So system should be balanced system. எப்பன்னா under loading operation, under normal operation. ஸோ ஒரு சிஸ்டம் கண்டிப்பாக பேலன்ஸ்டு சிஸ்டமாக இருக்கணும். அடுத்ததா சார், இப்போ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனை த்ரீ ஃபேஸ் 4 வயர் சிஸ்டமாக கொண்டு போகிறதா இல்லை 3 phase 3 வயர் சிஸ்டமாக கொண்டு போகிறதா? இங்கே பாருங்கள், ஆறு ஒய் பி நியூட்ரல். இப்போ டிரான்ஸ்மிஷன் லைனை இந்த 4 வயராக நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்கா? நமக்கு எதுனா பெனிஃபிட் இருக்கா சார்? பொதுவாக இந்த நியூட்ரல் ஏன் சார் நமக்கு வேணும்? நியூட்ரல்ன்றது எதுக்காக? ஒரு சிங்கிள் ஃபேஸ் சப்ளையர் இருப்பாங்க, பொதுவாக சிங்கிள் ஃபேஸ் சப்ளையர் இருப்பாங்க. சிங்கிள் ஃபேஸ் சப்ளைனா என்ன பண்ணுவோம், ஒரு ஃபேஸையும் ஒரு நியூட்ரலையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்குவோம். இவனை தான் நம்ம சிங்கிள் ஃபேஸ் சப்ளையர்னு சொல்லுவோம். ஸோ அந்த சிங்கிள் ஃபேஸ் சப்ளையரை என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியும் எப்போன்னா ஒரு நியூட்ரல்ன்ற ப்ரொவிஷன் இருக்கிறப்போ. ஸோ சிங்கிள் ஃபேஸ் சப்ளையர்ஸை வந்து ஆக்ட் பண்ணிக்க முடியும். கிளியரா? ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் போய் சப்ளையர் இருப்பானா? டிரான்ஸ்மிஷன் லைனில் போயிட்டு சிங்கிள் ஃபேஸ் சப்ளையர் இருப்பானா? டிரான்ஸ்மிஷன் லைனுன்றது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நம்ம வச்சுருக்கோம். இதில் வந்து நம்ம இந்த சப்ளையை கொடுக்கவே மாட்டோம். அப்போ ஒரு சிங்கிள் ஃபேஸ் சப்ளையருன்றது டிரான்ஸ்மிஷன் லைனில் வேஸ்ட்டு. ஓகே, அப்படி இருக்கவே முடியாத ஒரு விஷயம். அப்போ அதுக்காக எதுக்கு நீங்கள் நியூட்ரலில் போய் தேவையில்லாமல் ஸ்பின் பண்ணி ஒரு டவரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வரணும்? டெஃபினட்டாக நீங்கள் நியூட்ரலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாதுப்பா. ஓகேயா? ஸோ டிரான்ஸ்மிஷன் லைனுன்ற பர்ஸ்பெக்டிவில் எப்போவுமே நம்ம 3 phase 3 வயரை தான் பார்ப்போம். ஏன்னா ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன்ல நியூட்ரல் ப்ரொவிஷன்ஸ் தேவையே கிடையாது. பர்டிகுலரா கன்சியூமர் இருக்கான்ல, கன்சியூமர் இருக்கிற இடத்துல தான் நமக்கு நியூட்ரல் வேணும். ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு நியூட்ரல் ப்ரொவிஷன்ஸ் தேவையில்லை. ஸோ தேர்ஃபோர் கண்டிப்பாக என்னோட எல்லா டிரான்ஸ்மிஷன் லைன்ஸும் ஆர் டிசைன்ட் இன் 3 phase 3 வயர் சிஸ்டம். ஓகே, இந்த பாயிண்ட் எழுதிக்கலாம். So a transmission line network should be 3 phase 3 wire system. It should be it should be 3 phase 3 wire system. அடுத்ததா சார், நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸை பொறுத்த வரைக்கும். சார் டிரான்ஸ்மிஷன் லைன், எல்லா டிரான்ஸ்மிஷன் லைனும் எப்படி சார் நமக்கு சிஸ்டமில் கனெக்டாக இருக்கும்? பவர் சிஸ்டமில் எல்லா டிரான்ஸ்மிஷன் லைன்ஸும் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணியிருப்போம்? எல்லா டிரான்ஸ்மிஷன் லைன்ஸும் எந்த மேனரில் கனெக்டாக இருக்கும்? எல்லாமே இன்டர்லிங்க். கரெக்டாக? இங்கே ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குது. இது ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனை நான் ட்ரீட் பண்ணிக்கிறேன். Okay, this is one line and this is one line. So another line, another line. So இங்க பாத்தீங்கன்னா எல்லா டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் ஆர் இன்டர்கனெக்டட்.
ஓகே. ஸோ இந்த இன்டர் கனெக்ஷன்ஸ்க்கு பேர் தான் மெஷ். மெஷ்ஷு இல்லைன்னா டெல்டா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெல்டா அப்படின்றதும் மெஷ்ன்றதும் ஒன்று தான்ப்பா. இங்கே பாருங்க, எல்லா வைண்டிங்ஸும் இன்டர் கனெக்டடாக இருக்குது பாருங்க. ஸோ திஸ் இஸ் நோன் ஆஸ் மெஷ் ஆர் டெல்டா. ஓகே. ஸோ எப்போவுமே ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் இன்டர் கனெக்டடாக இருக்கணும். அதை தான் நம்ம மெஷ் கனெக்டட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தட் லைன் ஷுட் பி, த டிரான்ஸ்மிஷன் லைன் ஷுட் பி மெஷ் கனெக்டட். ஓகேயா? அப்போ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன்ன்றது ஒரு மெஷ் கனெக்டடாக இருக்கணும். அண்டு இப்போ டிரான்ஸ்மிஷன் லைனை பொறுத்த வரைக்கும் அது என்ன கனெக்ஷனில் இருக்கணும்னு விரும்புகிறோம் சார்? அஸ்யூம் இட் டு பி ஸ்டார் கனெக்ஷன். அஸ்யூம் transmission line to be star connected. சார் எதுக்காக நம்ம டிரான்ஸ்மிஷன் லைனை ஸ்டாராக கனெக்ட் பண்ணுறோம், டெல்டாவாக ஏன் நம்ம கனெக்ட் பண்ணல அப்படின்ற ஒரு டவுட் வரலாம். ஸோ கரெக்டாக, ஸோ எதுக்காக நம்ம ஸ்டாராக கனெக்ட் பண்ணுறோம்னா சார், நீங்கள் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு சப்ளை எப்படி கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதர் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து தானே டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு எனர்ஜி வந்திருக்கும். அப்போ என்ன இருக்கும் சார்? த்ரீ ஃபேஸ் ஒயர் தான் வரும் இங்கே. கரெக்டாக, இங்கே வர்றது எல்லாமே ஃபேஸ் கரண்ட்ஸ். திஸ் இஸ் ஃபேஸ் வோல்டேஜ். ஸோ கரெக்டாக, திஸ் இஸ் ஃபேஸ் கரண்ட் அண்ட் ஃபேஸ் வோல்டேஜஸ். ஸோ நம்ம எப்போவுமே ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷனை தான் விரும்புகிறோம். ஸோ எனக்கு ஹை வோல்டேஜ் வேணும்னா இந்த கனெக்ஷனே எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அந்த ப்ரொசீஜரை கனெக்ஷனே சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். எனக்கு என்ன தெரியும்? டெல்டா கனெக்ஷனில் VL is equal to V phase. ஆனால் ஸ்டார் கனெக்ஷனில், இன் ஸ்டார் கனெக்ஷன் ஸோ இன் ஸ்டார் கனெக்ஷனில் நமக்கு என்ன தெரியும்? V line to line is √3 times of V phase. அப்போ பாருங்கள் சார், இந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் இங்கே போது பாருங்கள், இதை தான் நம்ம லைன் டு லைன்னு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ இதுதான் நம்மளோட லைன் டு லைன்பா. ஸோ இப்போ என்னோட லைன் டு லைன் அதிகமாக வரணும்னா எனக்கு அதிகமான ஃபேஸ் வோல்டேஜஸ் வரணும். ஓகேயா? ஸோ அப்போது இந்த கிவன் கனெக்ஷன்ஸ்க்கு நம்ம போனால் மட்டும்தான் என்னால் அதிகமான லைன் டு லைன் வோல்டேஜை பில்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நம்ம ஸ்டார் கனெக்ஷன்ஸ்க்கு போகிறோம். ஓகே, ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனை நீங்கள் பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஸ்டார் கனெக்டடாக இருக்கும். ஸோ மெஷ் கனெக்டடுக்கும் இதுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். மெஷ் கனெக்டடுன்றது இன்டர்லிங்கை மீன் பண்ணுது. ஸோ ஓகேயா? ஸோ மெஷ்ன்றதுக்கு டெல்டான்னு நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஓகே, இதில் நீங்கள் டெல்டா கனெக்டடுன்னு சொல்லிட்டீங்களே, இதில் வந்து திரும்ப ஸ்டார் கனெக்டட் அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். ஓகே, ஸோ டெல்டான்றது, ஸோ ஆக்சுவலி மெஷ்ன்றது இன்டர் கனெக்ட் ஆனதை தான் மீன் பண்ணுது. ஸோ இது பொதுவாக ஸ்டார் கனெக்டடாக இருக்கும். இந்த ரீசன், ஸ்டார் கனெக்ஷன்ஸோட ரீசன் நமக்கு தெரியும். லைன் டு லைன் வந்து √3 times ஆஃப் ஃபேஸாக கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் என்னோட மெயின் ரீசன். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது ஹை வோல்டேஜ் லைன்ஸ். ஸோ ஹை வோல்டேஜ் தான் எனக்கு வேணும். அப்போ இந்த கனெக்ஷனே எனக்கு அதை சப்போர்ட் பண்ணுறப்போ எனக்கு அது ரொம்ப ஈஸி இல்லை. கனெக்ஷனே ஒரு கனெக்ஷனே அதை சப்போர்ட் பண்ணுதுன்னா நம்பர் ஆஃப் வைண்டிங்ஸ் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ நம்பர் ஆஃப் வைண்டிங்ஸ் வந்து நீங்கள் அதிகமாக கொடுக்க வேணாம். ஸோ ஒரு ஸ்டார் கனெக்ஷன் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறப்போ. ஸோ புரியுதாப்பா? அப்போ இதுதான் என்னோட கிவன் டிரான்ஸ்மிஷன் லைனோட ஃபீச்சர்ஸும் அதோட ப்ராப்பர்ட்டிஸும். அப்போ ப்ராக்டிக்கலாக ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனை நீங்கள் மாடல் பண்ணிங்கன்னா எப்படி இருப்பான் சார்? அப்போது எலக்ட்ரிக்கல் மாடலிங் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரிக்கல் மாடலுக்கு அப்புறமா தான் நம்ம ஒவ்வொரு பேராமீட்டர்ஸாக படிக்க போகிறோம். எலக்ட்ரிக்கல் மாடலிங் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ். அப்போ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி இருப்பான்னு நான் இங்கே வரைகிறேன். டிரான்ஸ்மிஷன் லைனில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ், டிரான்ஸ்மிஷன் லைனில் இருக்கிற ரியாக்டன்ஸ், இண்டக்டன்ஸ். ஸோ கீப் ஆன் கோயிங். ஸோ திரும்ப டிரான்ஸ்மிஷன் லைனோட ரெசிஸ்டன்ஸ், டிரான்ஸ்மிஷன் லைனோட ரியாக்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி தான்ப்பா இருக்கும் என்னோட டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ அடுத்ததாக இங்கே என்னோட ஷண்ட்டு, ரியாக்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்.
ஸோ கீப் ஆன் இந்த லைன் போயிட்டே இருக்குன்றது தான் இதுக்கான அர்த்தம். ஓகே சார், இதுதான் சார் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸு. இதுதான் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோட மாடலிங். நீங்கள் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனை பார்க்குறீங்கன்னா சார் இப்படி தான் இருக்கும் அதோட எலக்ட்ரிக்கல் மாடலிங். அந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு பிஹேவியர் இருக்கும், இண்டக்டன்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், அண்ட் தென் 1/R இது. ஓகே, ஸோ திஸ் இஸ் 1/R. கண்டக்டன்ஸ்ன்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஸோ அடுத்து கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த லைனில் இன்ஃபைனைட்டாக இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு லென்த்துக்கும் இந்த பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஒரு 2 சென்டிமீட்டர், அதாவது ஒரு மீட்டர் அளவுக்கு நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனை. அப்படி மெஷர் பண்ணிங்கன்னா எஸ், அந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் ஒரு ஸ்மால் மேக்னிடியூட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ் அண்ட் கண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்றது இருக்கும். ஓகே, இது இந்த இடத்துல சென்டிங் எண்டில் நம்ம சப்ளையை கொடுத்து வச்சுருப்போம். ஓகே, it is excited by transformer. This is what the transformer. ஓகே சார், இதுதான் சார் என்னோட ஆக்சுவல் மாடலிங் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன். இந்த என்னோட ஆக்சுவல் மாடலிங் இப்படி தான் இருக்கும். டிரான்ஸ்மிஷன் லைனோட இது லைனு அண்ட் அடுத்ததா நியூட்ரல். ஓகே, this is what line, இது நியூட்ரல். ஓகே, ஜஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக நியூட்ரல் போடுறேன். ஓகே, உங்களுக்கு நியூட்ரலோட தான் இந்த பேராமீட்டர்ஸ் இருக்கும், இந்த கண்டக்டன்ஸும் இந்த ரெசிஸ்டன்ஸும். ஓகே, அது கிரவுண்டோட இருக்கும். ஓகே, ஜஸ்ட் நியூட்ரலாக நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸாக கொடுக்குறேன். ஓகே, அடுத்ததா இதுதான் என்னோட சோர்ஸ். ஓகே, இதுதான் என்னோட சோர்ஸ். அப்போ இந்த இடத்துல இந்த சோர்ஸை கொடுத்த உடனே ரெசிஸ்டன்ஸ் ஒரு ட்ராப்பை கொடுக்கும், இண்டக்டன்ஸ் என்ன பண்ணும், ஒரு ட்ராப்பை கொடுக்கும். ஸோ அதே மாதிரி கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் கண்டக்டன்ஸ் எல்லாமே நமக்கு ட்ராப்பை கொடுக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஒவ்வொரு பேராமீட்டர்ஸை பற்றி தான் டீட்டெயிலாக படிக்க போகிறோம். புரியுதாப்பா? ஸோ இந்த இடத்துல இருக்கிற இந்த 4 பேராமீட்டர் தான் RLGC அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் நோன் ஆஸ் லைன் பேராமீட்டர்ஸ். லைன் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு இதை தான் சொல்லுவாங்க. ஓகேயா? டிரான்ஸ்மிஷன் லைன் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொன்னாலும் லைன் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொன்னாலும் இதுதான். ஸோ RLGC. ஓகேயா? இப்போ இந்த லைன் பேராமீட்டர்ஸை தான் நம்ம படிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம படிக்க போகிறது சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ். ஏன் சார் இதை சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்கிறீங்க? டிரான்ஸ்மிஷன் லைனில் சீரியஸ் பாத்தில் என்னோட ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ரைட்? என்னோட ரெசிஸ்டன்ஸ்ன்றது அதோட சீரியஸ் பாத்தில் இருக்கனால திஸ் இஸ் த லைன் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்ததாக அந்த இண்டக்டன்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சீரியஸ் இண்டக்டன்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். அடுத்ததாக கெப்பாசிட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஷண்ட் கண்டக்டன்ஸ். அடுத்ததாக நெக்ஸ்ட்டு என்னோட ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ். கரெக்டாக, ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் ஷண்ட் கண்டக்டன்ஸ். இதுதான் என்னோட 4 பேராமீட்டர்ஸ். ஓகே, ஜஸ்ட் இதை வேணும்னா இங்கே சைடில் எழுதிக்குங்க. ஸோ R அப்படின்றது தட் இஸ் சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ். Lன்றது சீரியஸ் இண்டக்டன்ஸ். Gன்றது சீரியஸ் கண்டக்டன்ஸ். சாரி, சீரியஸே இல்லை, அது ஷண்டா இருக்கு, ரைட்? Cன்றது ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ். ஓகே, சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ், சீரியஸ் இண்டக்டன்ஸ், ஷண்ட் கண்டக்டன்ஸ், ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ். இதுதான் என்னோட 4 பேராமீட்டர்ஸ். இப்போ இந்த 4 பேராமீட்டர்ஸை நம்ம படித்தோம்னா லைன் பேராமீட்டர்ஸ் முடிஞ்சிரும்பா. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் யூனிட். ஓகே, இந்த லைன் பேராமீட்டர்ஸை நம்ம படிச்சிட்டோம்னா அதுதான் ஃபர்ஸ்ட் யூனிட். இங்கே தான் இந்த இண்டக்டன்ஸ் கால்குலேஷன் அப்போ தான் நான் GMD GMR சொல்லிக் கொடுப்பேன், இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் கால்குலேஷனில். ஓகே, இப்போ நம்ம போகலாம். ரெசிஸ்டன்ஸ் கால்குலேஷன்றது ரொம்ப ஈஸி. நான் ஒவ்வொரு கால்குலேஷனும் டீட்டெயில்டாக தான் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் இதை சிம்பிளாக எழுதிடுறேன். இது என்ன பண்ணுதுன்றதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் உங்களுக்கு எழுதிடுறேன். அடுத்ததாக ஒவ்வொன்றுத்தையும் நம்ம ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ மாதிரி தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஏன்றது சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுது? ஸோ இந்த சீரியஸ் ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்?
இந்த சீரிஸ் ரெசிஸ்டன்ஸை யூஸ் பண்ணி ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் என்னென்ன பேராமீட்டர்ஸை நம்ம சொல்கிறோம். ஸோ சீரிஸ் ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இது என்னோட லாஸஸை மீன் பண்ணுது சார். ஆர் இன்ட்டு ஐ, ஐஆர்ன்றது வோல்டேஜ். அப்போது ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோட வோல்டேஜ் ட்ராப் என்னால் கண்டுபிடிக்க முடியும். அதே ஐ ஸ்கொயர் ஆர்ன்னா தட் இஸ் லாஸு. அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸுன்ற ஒரு பேராமீட்டர்னால தான் நம்ம வோல்டேஜ் ட்ராப்பு, ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகுது டியூ டு பிகாஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், அடுத்ததாக டிரான்ஸ்மிஷன் லைனோட லாஸஸ் எவ்வளவு அப்படின்ற திங்ஸை இந்த ரெசிஸ்டன்ஸோட பேராமீட்டர்ஸை வச்சு தான் நம்மளால் படிக்க முடியும். ஓகே, ஜஸ்ட் இப்போ நம்ம இதை எழுதிக்கலாம். It models the phenomena of voltage drop along the transmission line. It models of voltage drop along transmission line. It models the voltage drop along the transmission line. First voltage drop model பண்ணுதுன்னு சொன்னா and also the ohmic losses. ஓகே, ஸோ என்னோட ஓமிக் கிளாஸஸையும் என்னோட வோல்டேஜ் ட்ராப்பையும் என்னோட ரெசிஸ்டன்ஸ்ன்றது ரெப்ரசன்ட் பண்ணோம்ப்பா. ஓகே, நம்ம ஒவ்வொன்றுமே இதை பார்ப்போம். ஸோ ஓகே, வோல்டேஜ் ட்ராப்பும் ஓமிக் கிளாஸஸ் எல்லாத்தையும் நம்ம இண்டிவிஜுவலாக பார்ப்போம். அடுத்த பேராமீட்டரை பற்றி நம்ம போகலாம். ஜஸ்ட் சின்னதாக ஒரு இன்ட்ரோ தான் நான் இங்கே கொடுக்குறேன். ஸோ இந்த இன்ட்ரோ தெரிஞ்சிச்சுன்னா தான் ஃபர்தராக இது என்ன பண்ணுதுன்றது உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸ்ன்றது வோல்டேஜையோ இல்லை என்னோட பவர் லாஸையோ தான் ரெப்ரசென்ட் பண்ணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ரெசிஸ்டன்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்ததா சீரிஸ் இண்டக்டன்ஸ். தட் இஸ் எல். சார், இந்த சீரிஸ் இண்டக்டன்ஸ் எதை மாடல் பண்ணுதுன்னா என்னோட வோல்டேஜ் சேஞ்சஸ். நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டிரான்ஸ்மிஷன் லைனில் சென்டிங் இன் வோல்டேஜ் இஸ் greater than sometimes receiving voltage, sending in voltage is lesser than the receiving in voltage. அப்போ என் டிரான்ஸ்மிஷன் லைனில் வோல்டேஜ் சேஞ்சஸ் என்னால் இந்த இண்டக்டன்ஸை யூஸ் பண்ணி சொல்ல முடியும். சார், அது எப்படி உங்களால் இண்டக்டன்ஸை யூஸ் பண்ணி வோல்டேஜ் சேஞ்சஸ் சொல்ல முடியுதுன்னா, எஸ், நம்ம இண்டக்டரில் ஒரு பேராமீட்டரை பற்றி படிச்சிருப்போம். சார், இண்டக்டர்னா என்ன? இண்டக்டர்னா என்ன? ஒரு காயில் இருக்கும், கரெக்டா? இந்த காயிலில் வந்து ஒரு கரண்ட் போச்சுன்னா, இதில் ஒரு காயிலில் ஒரு கரண்ட் போச்சுன்னா என்ன கிரியேட் ஆகும்? இட் கிரியேட் த மேக்னெட்டிக் ஃபீல்டு, ரைட்? ஸோ இப்போது இது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணுச்சு. எஸ், இங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, இங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, அண்ட் இங்கேயும் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ இதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு அதோட அந்த காயிலையே கட் பண்ணும் தானே? டெஃபினட்டாக அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு அதோட காயிலையே கட் பண்ணும் சார். ஸோ அதோட ஓன் ஃப்ளக்ஸு அதையே கட் பண்ணி வர்றதுனால அந்த இஎம்எஃப்க்கு பேர் தட் இஸ் செல்ஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, திஸ் இஸ் வாட் செல்ஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப். ஸோ இஎம்எஃப்ன்றது இஸ் நத்திங் பட் வோல்டேஜ் தானே. அப்போ தேர்ஃபோர் இதனால என்னோட டிரான்ஸ்மிஷன் லைனில் வோல்டேஜஸ் சேஞ்சஸ் வருது. ஓகே, ஸோ வோல்டேஜ் மேபி ரைஸ் ஆகலாம், மேபி ஃபால் ஆகலாம், அது பேஸ்ட் ஆன் த வேல்யூ ஆஃப் இண்டக்டன்ஸை பொறுத்தது. ஓகே, ஸோ அப்போ தேர்ஃபோர் என்னோட வோல்டேஜ் சேஞ்சஸை என்னோட இண்டக்டன்ஸ்ன்றது நம்ம கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறேன். பிகாஸ் ஆஃப் ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ்னால தான். ஓகே, இந்த டிரான்ஸ்மிஷன் லைனில் இருக்கிற ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ். இப்போது நான் வந்து வெறும் செல்ஃப் இன்டியூஸ்டு இஎம்எஃப்ஐ மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சேன். ஆனால் டிரான்ஸ்மிஷன் லைன்ன்றது ஒரே ஒரு ஒயராக போகும்பா, ஒரே ஒரு ஒயராக போகும் கிடையாது. ஸோ ஆர் ஃபேஸ் இருக்கும், ஒய் ஃபேஸ் இருக்கும், அண்ட் பி ஃபேஸஸ் இருக்கும், லிம்பு 1 இருக்கும், லிம்பு 2லேயும் இந்த பக்கம் போயிட்டுருக்கும், கரெக்டாக? அதாவது இப்படி இருக்கும் சார். ஸோ இந்த சைட்லேயும் இப்படி இருக்கும். அப்போ இந்த சைடில் ஆறு ஒய் பி அப்படின்னு போயிட்டுருக்கா. அப்போது இந்த ஆருக்கும் இந்த ஒய்க்கும் இன்டியூஸ் ஆகலாம், இந்த ஆருக்கும் இந்த பிக்கும் இன்டியூஸ் ஆகலாம். இங்கே இந்த மாதிரி மல்டிபிள் இண்டக்டன்ஸ், மல்டிபிள் லிங்கேஜஸ் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் வரும். ஓகே, ஸோ அது எல்லாமே நம்ம இந்த இண்டக்டன்ஸில் பார்ப்போம். ஓகே, அப்போ தேர்ஃபார் மல்டிபிள் லிங்கேஜஸ் இருக்குது. அந்த லிங்கேஜஸ்னால என்னோட வோல்டேஜஸில் சேஞ்சஸ் நடக்க போகுது. அப்போது இந்த இண்டக்டன்ஸ்ன்றது அந்த லிங்கேஜஸையும் அந்த சேஞ்சஸையும் பற்றி தான் மாடல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுது. ஓகே, அப்போ இந்த இண்டக்டன்ஸை யூஸ் பண்ணி அந்த லிங்கேஜஸ் அந்த சேஞ்சஸ் என்ன அப்படின்றத நம்மளால் மாடல் பண்ண முடியும், அதாவது ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், விச் மீன் டிசைன் பண்ண முடியும். ஓகே, அப்போ தேர்ஃபார் என்னோட வோல்டேஜ் சேஞ்சஸை என்னோட இண்டக்டன்ஸ்ன்றது நம்ம கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறேன். பிகாஸ் ஆஃப் ஃப்ளக்ஸ் லிங்கேஜஸ்னால தான். ஓகே, ஸோ அப்போ தேர்ஃபார்
Okay, so இப்போ எழுதிக்கலாம். It models the phenomena of voltage changes along the transmission line due to the flux linkages. It models the phenomena of voltage changes along transmission line. It models the phenomena of voltage changes along transmission line due to flux linkages. It models the phenomena of voltage changes along the transmission line due to the flux linkages. So flux linkage ன்னு சொல்லலாம், இல்லைன்னா due to induced EMF அப்படின்னு சொல்லலாம். Flux linkages இல்லைன்னா induced EMFs. So அடுத்ததா C. So next parameter என்ன சார்? நம்மளோட capacitance. கரெக்டா? அது என்ன capacitance? சீரியஸா shunt capacitance. So that is C. Shunt capacitance, that is C. Sir, இது என்ன பண்ணுது? It models the phenomena of line charging. So என்னோட shunt capacitance னா என்ன சார் அர்த்தம்? இந்த இடத்துல ஒரு R phase line போயிட்டு இருக்கும். So this is ground. Okay, so இப்போ இந்த இடத்துல there is a potential difference in between dielectric. Air is a dielectric, right? அப்போ இந்த இடத்துல energy will be stored and the energy will reflect in the phases. Okay, அப்போ அந்த எனர்ஜின்றது அந்த ஆர் ஃபேஸில் என்னோட அடிஷ்னல் சார்ஜிங் கரண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ இந்த ஷண்ட் கெப்பாசிட்டன்ஸ்னால டெஃபினட்டாக என்னோட சார்ஜிங் கரண்ட்டு வரும் சார். இட் மாடல்ஸ் த ஃபினோமினா ஆஃப் லைன் சார்ஜிங். டிரான்ஸ்மிஷன் லைனோட சார்ஜிங் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும் சார். அந்த இடத்துல அந்த சார்ஜிங் கரண்ட்டை என்னால் சொல்ல முடியும். ஓகே, ஸோ த சார்ஜிங் கரண்ட் இஸ் ரெப்ரசன்டட் ஆஸ் ஐசி ஆஃப் டி. ஸோ சார்ஜிங் கரண்ட் ஐசி ஆஃப் டி. ஆக்சுவலி இதை நம்ம பின்னாடி டீட்டெயில்டாக படிப்போம், அதனால் இப்போதைக்கு ஜஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷனை மட்டும்தான் நான் எழுத போகிறேன். சார்ஜிங் கரண்ட், திஸ் இஸ் சார்ஜிங் கரண்ட் QM ஒமேகா sin of omega t plus 90 degree. Okay, this is the charging current C. Okay, இதுதான் என்னோட சார்ஜிங் current C, Q omega sin omega t plus 90 degree. அடுத்தது ஆப்ஷன் D, shunt conductance G. shunt conductance G. சார் இது என்ன பண்ணும்? எஸ், இட் மாடல்ஸ் த லீக்கேஜ் லாஸ். சார் டிரான்ஸ்மிஷன் லைன்ல லீக்கேஜ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த லீக்கேஜஸை எது மாடல் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட கண்டக்டன்ஸ் தான். சார் என்னோட லீக்கேஜை மட்டும் மாடல் பண்ணுறது இல்லை சார், அட் த சேம் டைம் கொரோனா லாஸஸை பற்றியும் என்னோட இந்த கண்டக்டன்ஸ் தான் மாடல் பண்ணுது. ஓகே, ஸோ இதை எழுதிக்கிறேன். இட் மாடல்ஸ் த ஃபினோமினா ஆஃப் லீக்கேஜ் லாஸஸ் அண்ட் கொரோனா லாஸஸ். Insulation leakage loss and corona loss. ஓகே, ஸோ இந்த ரெண்டு லாஸு வர்றதுக்கான காரணம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்சுலேஷன் லீக்கேஜ் லாஸ் அண்ட் கொரோனா லாஸ் வர்றதுக்கான காரணம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட கண்டக்டன்ஸ் அப்படின்ற ஒரு பிஹேவியர், டிரான்ஸ்மிஷன் லைனோட கண்டக்டன்ஸ் அப்படின்ற பிஹேவியர்னால தான் லீக்கேஜும் கொரோனா லாஸும் நடக்குது.
அதே மாதிரி தான் என்னோட கெப்பாசிட்டன்ஸ்ன்ற ஒரு பிஹேவியர்னால தான் டிரான்ஸ்மிஷன் லைனிங்கில் சார்ஜிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும். ஓகே, டிரான்ஸ்மிஷன் லைன் ஒரு சார்ஜ் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், நம்ம இந்த டிரான்ஸ்மிஷன் லைனை மெயின்டெனன்ஸ் பண்ணுறப்போ அந்த சார்ஜை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுவோம் நம்ம பொதுவாக. ஓகே, ஸோ அதை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு தான் நீங்கள் அதை ஒர்க் பண்ணணும். அப்படியே நம்ம ஒர்க் பண்ணால் நமக்கு ஷாக் தான் அடிக்கும். ஸோ கரெக்ட். அடுத்ததான் இந்த செல்ஃப் லிங்கேஜ்ன்ற ஒரு கான்செப்ட் தான் இண்டக்டர் மூலமாக நம்ம படிக்கிறோம். அடுத்ததான் என்னோட ரெசிஸ்டன்ஸு, பவர் லாஸ், I2R லாஸு, ஸோ அது எல்லாமே அண்ட் வோல்டேஜ் ட்ராப்பு, அது எல்லாமே ரெசிஸ்டிவ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியிலேருந்து தான் நம்ம படிக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த லைனை பற்றி படிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இதுக்கு ஒரு இன்ட்ரோ தான் நான் கொடுத்தேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் லைன், ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன். ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோட ரெசிஸ்டன்ஸ்ன்றது என்னெல்லாம் கொடுக்குது, அந்த ரெசிஸ்டன்ஸ் மூலமாக நம்மளால் என்னென்னலாம் படிக்க முடியும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இதோட டீட்டெயில்டிலிருந்து நமக்கு கொஷின்ஸ் வரும். ஸோ ஸ்கின் எஃபெக்ட்டு, ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட்டு, ஸ்கின் டெப்த்து, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பைரலிங்கு, டெம்பரேச்சர், மெட்டீரியல், அலுமினியம், காப்பர், எந்த மெட்டீரியல் போகலாம், இந்த மாதிரி எல்லா திங்ஸும் இதில் தான் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன். நம்ம இங்கே பார்த்தோம்ல, அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கலாமா? இட் மாடல்ஸ் த வோல்டேஜ் ட்ராப் ஆன் த லைன், இட் மாடல்ஸ் த ஓமிக் லாஸஸ். கரெக்டாக அந்த பாயிண்ட் ஜஸ்ட் எழுதிக்கலாம். இட் மாடல்ஸ் IR drop, that is voltage drop. கரெக்டா? அடுத்ததா ஸோ ஐஆர்ன்றது ஜஸ்ட் ப்ராக்கெட்டில் கூட எழுதிக்கங்க, வோல்டேஜ் ட்ராப். ஸோ அடுத்ததா இட் மாடல்ஸ் I2R loss, that is what? Ohmic loss, power loss. ஓகே, அப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் லைன் மூலமாக என்னோட வோல்டேஜ் ட்ராப்பையும் என்னோட ஹோமிக் லாஸஸையும் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன் மூலமாக என்னோட ஹோமிக் லாஸஸையும் அண்ட் வோல்டேஜ் ட்ராப்ஸையும் நம்மளால் டேரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக நமக்கு காமனாக ஒரு பேராமீட்டர்ஸ் தெரியும், அந்த பேராமீட்டர்லேருந்து தான் இப்போ நம்ம இதை ஃபர்தராக கொண்டு போக போகிறோம். ஸோ வாட் வி நோ, ரெசிஸ்டன்ஸ் வில் பி represented as, ரெசிஸ்டன்ஸ்ன்றது எதெல்லாம் பொறுத்ததுப்பா? ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, ஆர்ன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன், ரெசிஸ்டிவிட்டி, லென்த்து, ஏரியா. ஓகேயா சார்? அப்போது இந்த ரெசிஸ்டிவிட்டி எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குது, ரெசிஸ்டிவிட்டினா என்ன, ரெசிஸ்டிவிட்டி எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குது. அடுத்ததான் லென்த்து, லென்த்துனா என்ன, லென்த்து எப்பெல்லாம் டிபெண்ட் ஆகுது. அடுத்து ஏரியா, ஸோ ஏரியான்றது என்ன, ஏரியா எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குது. ஸோ இதுதான் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இதை வேணா எழுதுறேன், இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ரெசிஸ்டன்ஸ் ஆர். சார் இந்த ரெசிஸ்டன்ஸ்ன்றது என்ன, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் லைன். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன், ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோட ரெசிஸ்டன்ஸ். ஓகேயா? ஸோ சி, இப்போ ஒரு 10 மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த 10 கிலோமீட்டர்ஸ் லைனோட வேல்யூ அதை தான் நீங்கள் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த 10 கிலோமீட்டர் லைனோட ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ஓம் அப்படின்னு சொல்கிறேன். இதுதான் ரெசிஸ்டன்ஸ், இதுதான் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் லைன். சார் இந்த இடத்துல அந்த 10 ஓம்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்குதுன்னா, இந்த ஒயர், இந்த 10 கிலோமீட்டர் ஒயர் இது ஒரு காப்பரா, இல்லை அலுமினியமா, இல்லை சிலிக்கானா, இல்லை லெட்டா, டின்னா, எந்த மெட்டீரியலில் நீங்கள் அந்த ஒயரை செஞ்சுருக்கீங்க, ஸோ அந்த மெட்டீரியலுக்கு இருக்கிற அப்போசிஷனுக்கு பேர் தான் ரெசிஸ்டிவிட்டி. ஓகே, ஸோ ரெசிஸ்டிவிட்டி ரோன்றது ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல், ஆஃப் த கண்டக்டர். ஓகே, ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன் கண்டக்டர் மெட்டீரியல். நீங்கள் என்ன ஒயர் யூஸ் பண்ணுறீங்க, அலுமினியமா, காப்பரா, லெட்டா, ஸோ என்ன ஒயரை யூஸ் பண்ணுறீங்கன்றத சொல்லுது. இந்த ரெசிஸ்டன்ஸ்ன்றது இன் ஓம்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகே, இது வந்து என்ன ஒயர் அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க. அடுத்ததா என்னோட ஏன்றது ஏரியாப்பா.
ஸோ எல்ன்றது லென்த்துப்பா. ஸோ எல்ன்றது லென்த் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் லைன். ஸோ அடுத்ததா ஏ, கேபிட்டல் ஏன்றது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ. ஸோ பர்டிகுலராக என்னன்னு நம்ம சொல்லலாம்னா எஃபெக்டிவ் ஏரியான்னு சொல்லலாம். நார்மல் ஏரியான்றது வேற, எஃபெக்டிவ் ஏரியான்றது வேற. ஓகே, நார்மல் ஏரியான்னா சார் ஒரு ஒயர் இருக்கு, இந்த பெருசு இருக்கு, இதுதான் அதோட ஹோல் ஏரியா. ஓகே, இதுதான் என்னோட ஏரியா ஆஃப் த ஒயரு. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக கண்டக்டரில் கரண்ட் போச்சுன்னா ஓகே, இதோட ஏரியாவும் இதோட எஃபெக்டிவ் ஏரியாவும் சேம். இந்த கொஷினில் கரண்ட் பாருங்க, இதோட ஃபுல் ஃபேஸஸில் போகுது. சி, இது எக்ஸாம்பிள் டிசின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு டிசி கரண்ட் போச்சுன்னா இப்படி தான் போகும். ஸோ இதில் ஏரியா எஃபெக்டிவ் ஏரியா அப்படின்றதுமே ரெண்டுமே ஒன்று தான். ஏரியான்றது விச் மீன் டோட்டல் ஏரியா. ஓகேயா, இதோட டோட்டல் ஏரியான்றதும் இதோட எஃபெக்டிவ் ஏரியான்றதும் ஒன்று தான். எஃபெக்டிவ் ஏரியான்றது எதை மீன் பண்ணுதுன்னா என்னோட ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் வந்து இருக்கிறதுக்கு பேர் தான் எஃபெக்டிவ் ஏரியா. ஓகேயா, ஸோ கரெக்டாக இங்கே எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்குதா, அதுக்கு பேர் தான் எஃபெக்டிவ் ஏரியா. ஸோ இது வந்து டிசி கொடுக்குறப்ப இருக்கும். ஆனால் நீங்கள் ஏசி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி தான் இருக்கும். ஏசி கொடுத்தா இதில் பாதி தான் போகும் சார். அப்போ ரிமைனிங் பாதியில் எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்காது. அப்போ இதோட எஃபெக்டிவ் ஏரியான்றது எவ்வளோ தான் சார், திஸ் இஸ் த எஃபெக்டிவ் ஏரியா. ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கு, திஸ் இஸ் நாட் அன் எஃபெக்டிவ் ஏரியா. ஸோ விச் இஸ் எஃபெக்டிவ் ஏரியா? புரியுதா? ஸோ இது எப்போ நடக்கும்னா ஏசியில் கொடுக்குறப்ப நடக்கும் சார். அப்போது எஃபெக்டிவ் ஏரியான்றது என்னப்பா, பர்டிகுலராக என்னோட கரண்ட் ஃப்ளோ இருக்கிற ஏரியாவுக்கு பேர் தான் எஃபெக்டிவ் ஏரியா. ஸோ ஏரியான்னா என்ன மீன் பண்ணுது, கண்டக்டரோட ஏரியான்னா சார் அதோட டோட்டல் ஏரியா, அதில் கரண்ட் போச்சு போல அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் சொன்ன டோட்டல் ஏரியா அது. ஆனால் இங்கே எஃபெக்டிவ் ஏரியானா இதுதான். ஓகே, அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எப்பவுமே அதோட எஃபெக்டிவ் ஏரியாவை தான் பொறுத்திருக்கும். ஓகே, எஃபெக்டிவ் ஏரியா இந்த முறை போன விட கம்மியாக இருக்கு பாருங்க. போன கேஸோட எஃபெக்டிவ் ஏரியாவை விட இந்த முறை என்னோட ஏரியான்றது எஃபெக்டிவ் ஏரியா கம்மியாக இருக்கு. போன முறை என்னோட எஃபெக்டிவ் ஏரியா ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, இந்த முறை என்னோட எஃபெக்டிவ் ஏரியா ரொம்ப கம்மியாச்சு. ஸோ இப்போ பாருங்க, எஃபெக்டிவ் ஏரியா குறைஞ்சதுனால இந்த கேசஸில் ரெசிஸ்டன்ஸ்ன்றது கூடும் சார். ஓகே, இதை தான் நான் பின்னாடி சொல்லுவேன். ஸ்கின் எஃபெக்ட்னால எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவேன். எஃபெக்டிவ் ஏரியா குறையும், எஃபெக்டிவ் ஏரியா குறைஞ்சிச்சுனாலே எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆக்சுவல் ரெசிஸ்டன்ஸ்ன்றதும் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸும் வேற. ஓகேயா, புரியுது இல்லை? ஸோ இந்த டோட்டல் ஏரியாவை நீங்கள் எடுத்துக்க கூடாதுப்பா. ஏன்னா அவ்வளோ ஏரியா இருந்தும் அதில் எலக்ட்ரான் ஃப்ளோ இல்லைன்னா வேஸ்ட் மாதிரி தானே அந்த ஏரியா. அந்த ஏரியா அப்போசிஷன் தானே. அப்போது இந்த ஏரியாவில் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகலைன்னா என்ன மீன் பண்ணுது, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்றது தானே அர்த்தம். அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ இங்கே எனக்கு ஒரு அடிஷ்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா இங்கே டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்ன்றது இன்க்ரீஸ் ஆயிடும். அதை தான் நான் சொல்கிறேன். புரியுதா? அப்போ தேர்ஃபோர் எஃபெக்டிவ் ஏரியான்றது எலக்ட்ரான் ஃப்ளோவோட ஏரியா மட்டும்தான். ஸ்கின் எஃபெக்ட் வர்றப்போ அதோட எஃபெக்டிவ் ஏரியான்றது முன்னே இருந்த மாதிரி இல்லை, குறைஞ்சிருக்கு. ஸோ அந்த எஃபெக்டிவ் ஏரியா குறைஞ்சதுனால ஆக்சுவல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்டக்டர்ன்றது இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்போது இந்த இடத்துல இந்த ஏரியாவும் இந்த ரெசிஸ்டன்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸு இந்த ஏரியாவை மாறுறதுனால மாறுது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இன்னும் நான் இதை எலாபரேட்டாக சொல்கிறேன். இந்த ஸ்கின் எஃபெக்ட் வரப்போலாம் ஈஸியாக உங்களுக்கு இது புரியும். ஓகே, ஸோ இதை நான் சொல்கிறேன். அப்போது இந்த இடத்துல இருக்கிற அந்த லென்த்து, ரெசிஸ்டிவிட்டி, அடுத்ததாக இந்த ஏரியா, இது எல்லாமே மாறக்கூடியதுன்னு நான் சொல்ல வரேன். ஓகே, இந்த ஏரியான்றது என்னப்பா, மாறவே மாறாதான், மாறும். ஸ்கின் எஃபெக்ட்ன்ற ஒரு பிரச்சனை வரப்போ மாறும். ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட்னால இந்த ஏரியா மாறும். ஸோ இந்த மாதிரி லென்த் இருக்குது பாருங்கள், லென்த்து கூட நமக்கு மாறும். ஏரியா எப்போ மாறும்னு இப்போ தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு. எஃபெக்டிவ் ஏரியா எப்போ மாறும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸ்கின் எஃபெக்ட்டுக்கு நான் எக்ஸாம்பிள் போட்டு காமிச்சேன். அப்போ ஸ்கின் எஃபெக்ட்னால ஏரியா மாறி இருந்துச்சு. ஸோ இந்த ஏன்றது எஃபெக்டிவ் ஏரியா. ஓகே, அப்போ என்னோட ஸ்கின் எஃபெக்ட்னால எஃபெக்டிவ் ஏரியா மாறி இருந்துச்சு. அதே மாதிரி ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட்னாலும் ஏரியா மாறும். ஓகே, அதை நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். அதே மாதிரி தான் இப்போ லென்த்தையும் நான் சொல்லுவேன். சார் இப்போ லென்த்தை பொறுத்த வரைக்கும் சார் நீங்கள் ஒரு ஒயரை நார்மலாக கொண்டு போகிறதுக்கு எத்தனை லென்த்து தேவைப்படுது? சரி, இது மீட்டர், திஸ் இஸ் 10 மீட்டர்னு எடுத்துக்கோமே. இது ஒரு 10 மீட்டர் சார். ஓகே, இந்த 10 மீட்டரை நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைனாக வச்சிங்கன்னா சேம் 10 மீட்டர் ஒயர் தான் தேவைப்படும். அதையே நான் வந்து இந்த மாதிரி ஸ்பைரல் மாதிரி கொடுக்குறேன்.
ஸோ இப்போ இந்த ஒயரை நான் வந்து நார்மல் ஒயராக கொண்டு போகல, விச் இஸ் அ ஸ்பைரல்டு ஒயர். ஓகே, இப்போ இந்த இடத்துல சேம் அதே 10 மீட்டரே தேவைப்படும் கிடையாது, விச் இஸ் ராங். அப்போ 20 மீட்டர் தேவைப்படும். அப்போது லென்த்துன்றது என்னோட ஸ்பைரலிங்கை பொறுத்து மாறும். ஓகே, ஸ்பைரல் ஒயர் வந்து ஸ்பைரல் ஆயிருக்குதா இல்லையா அப்படின்றத பொறுத்து டெஃபினட்டாக லென்த்து மாறும். அப்போ நமக்கு என்ன தெரியுது சார், என்னோட லென்த்துன்றதுமே அடிஷ்னலாக சம் பேராமீட்டரை டிபெண்ட் பண்ணியிருக்கு. என்னோட ஏரியான்றதுமே டைரெக்டாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடாது. அப்போது ஸ்கின் எஃபெக்ட்னா இருக்கா, ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட் இருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்கள் ஏரியாவே சொல்லணும். அதே மாதிரி தான் என்னோட லென்த்தையுமே நீங்கள் டைரெக்டாக சொல்லக்கூடாது. ஒரு ஒயரை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கிறதுக்கும் வவுண்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்பைரல் பண்ணி வச்சுருக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. கரெக்டாக? அப்போ ஸ்பைரல் பண்ணி வச்ச இடத்துல நிறைய ஒயர் தேவைப்படும். அப்போ அதை போயிட்டு நீங்கள் சேம்லான லென்த்தில் ட்ரீட் பண்ணீங்கன்னா தட் இஸ் ராங். கரெக்டாக அதை தான் நான் சொல்ல வரேன். அப்போ ஸ்பைரலிங்கிற ஒரு விஷயத்தினால லென்த்து வந்து மாறுபடுது. அடுத்ததாக ரெசிஸ்டிவிட்டின்றது என்னப்பா? ரெசிஸ்டிவிட்டி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம், டெம்பரேச்சர்னு நம்ம சொல்லுவோம். ஓகேயா, நமக்கு என்ன தெரியும், நம்ம சேம் இந்த செமிகண்டக்டர் ஃபிசிக்ஸ்லாம் நம்ம பார்க்குறப்ப என்ன பார்ப்போம்னா, சார் ஒரு செமிகண்டக்டரை நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ண அது ஒரு கண்டக்டராக மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேயா, ஒரு செமிகண்டக்டர்ன்றது இனிஷியலாக ஒரு இன்சுலேட்டர், அடுத்ததா அதோட ரூம் டெம்பரேச்சர் வர்றப்போ அது ஒரு செமிகண்டக்டராக வருது. அப்போ இன்னும் கொஞ்சம் டெம்பரேச்சரை கூட்டுறீங்கன்னா அப்போ கண்டக்டிவிட்டி அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஸோ கரெக்டா, அப்போ கண்டக்டிவிட்டி அதிகமாகிறதுக்கு காரணம் என்னன்னா ரெசிஸ்டிவிட்டி குறையுது அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம். அப்போ ரெசிஸ்டிவிட்டின்றது இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம். ஸோ டெம்பரேச்சர், அப்போ ஒரு டெம்பரேச்சர் மாறுறப்போ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோட ரெசிஸ்டிவிட்டின்றது மாறுது. ஓகே, இப்போ இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியுது இல்லை? ரெசிஸ்டிவிட்டின்றது இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் மெட்டீரியல் ஆல்சோ. இங்கே மெட்டீரியல்னு நான் சொன்னேன்ல, அப்போ மெட்டீரியல்னால மாறாதான்னா எஸ் டெஃபினட்டாக மாறும். அது காப்பரா அலுமினியமான்ற மெட்டீரியலை பொறுத்து ரெசிஸ்டிவிட்டி மாறும், அண்டு டெம்பரேச்சரை பொறுத்தும் என்னோட ரெசிஸ்டிவிட்டி மாறும். லென்த்ன்றது ஸ்பைரலிங் பண்ணியிருக்கீங்களா பண்ணாமல் விட்டுருக்கீங்களான்றதை பொறுத்து மாறும். அடுத்ததான் என்னோட எஃபெக்டிவ் ஏரியான்றது ஸ்கின் எஃபெக்ட் இருக்கா, ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட் இருக்கா, அப்போது என்னோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்ன்றது குறையும். ஸோ கரெக்டாக கூடும், என்னோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். அப்போது இதை தான் நான் இங்கே உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வந்து புரிஞ்சாதான்ப்பா ஃபர்தராக என்னால் அனாலிசிஸே பண்ண முடியும். ஓகே, இப்போ பாருங்க, ரோ ரெசிஸ்டிவிட்டி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர். ஃபங்க்ஷன் ஆஃப்னு சொன்னாலும் ஒன்று தான், டிபெண்ட்ஸ் ஆன்னு சொன்னாலும் ஒன்று தான். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப்னு நம்ம சொல்லுவோம், இல்லை டிபெண்ட்ஸ் ஆன்னு சொல்லுவோம். ஓகே, ரெசிஸ்டிவிட்டி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் மெட்டீரியல். ஓகே, ரோன்றது இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் மெட்டீரியல். அடுத்ததா ஏன்றது என்னப்பா? ஏரியானா. ஸோ ஏரியா இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் A is a function of skin effect and proximity effect. So A அப்படின்றது என்னன்னா which is skin effect and proximity effect. So அடுத்து L அப்படின்றது என்னன்னா it is a function of spiraling. சார் நம்ம இதை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த ஃபங்க்ஷன்ஸை கொடுத்துட்டேன். அப்போ என்னப்பா பண்ணுவோம்? அப்போ ஸ்கின் எஃபெக்ட்னால உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் மாறி இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்கன்னா டெஃபினட்டாக ஸ்கின் எஃபெக்ட்னால ரெசிஸ்டன்ஸ் மாறும். ஏன்னா ஸ்கின் எஃபெக்ட்னால ஏரியா மாறும், ஸ்கின் எஃபெக்ட்னால ஏரியா மாறுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் மாறும். புரியுது தானே? அப்போ ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட்னால ரெசிஸ்டன்ஸ் மாறுமான்னா எஸ், ஏரியா மாறும், ரெசிஸ்டன்ஸ் மாறும். அடுத்து ஸ்பைரலிங் பண்ணுறதுனால ரெசிஸ்டன்ஸ் மாறுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா எஸ், டெஃபினட்டாக ஸ்பைரலிங் பண்ணிங்கனால லென்த்து மாறும், ரெசிஸ்டன்ஸ் மாறும். அடுத்ததாக டெம்பரேச்சரை வேரி பண்ணிங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் மாறுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ், டெம்பரேச்சரை மாற்றினீங்கன்னா ரெசிஸ்டிவிட்டி மாறும், அப்போ டெஃபினட்டாக ரெசிஸ்டன்ஸ் மாறும். புரியுது இல்லைப்பா? ஸோ இப்போ இந்த மாதிரியான கொஷின்ஸ் இப்படி தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகே, நம்ம எடுத்துக்கிட்ட பேராமீட்டர் என்ன ஃபங்க்ஷனை ரிலேட் பண்ணுது, அது மாறுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் மாறுதா கூடுதா குறையுதான்றதை ஈஸியாக உங்களால் சொல்ல முடியும்.
ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் இந்த ரெசிஸ்டிவிட்டியை பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டிவிட்டி, அதோட டெம்பரேச்சர் வேரியேஷன்ஸையும் அடுத்தது அதோட மெட்டீரியல் வேரியேஷன்ஸையும் படிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து நம்மளோட ரெசிஸ்டிவிட்டி தான். என்னோட ரெசிஸ்டிவிட்டி சேஞ்சஸ் தான். ஓகே, அதாவது டெம்பரேச்சர் சேஞ்சஸ். ஸோ ஒரு கண்டக்டரை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டிவிட்டின்றது லீனியர் ரிலேஷன்ஷிப்பாக தான்ப்பா இருக்கும். ஈவன் இது நம்மளோட புக்ஸ்லேயே இருக்கும், ஃபிசிக்ஸ் புக்ஸ்லேயே இருக்கும். இந்த கிராஃப்ஸ் ஒரு 3 கிராஃப் நம்ம போடுவோம். ஸோ கண்டக்டருக்கு ஒரு கிராஃப் இருக்கணும், செமி கண்டக்டருக்கு அண்ட் இன்சுலேட்டர்ஸ்க்கு இந்த 3 கிராஃப்ஸ் இருக்கும். இங்கே நம்ம பார்க்க போகிறது கண்டக்டர்ஸோட கிராஃப். ஓகே, திஸ் இஸ் ஸ்லோப். இந்த சைடில் இருக்கிறது ரெசிஸ்டிவிட்டி, அந்த சைடில் இருக்கிறதுக்கு பேர் டெம்பரேச்சர் இன் டிகிரி செல்சியஸ். ஓகே, இதுதான் சார். இங்க பாருங்க, இந்த டெம்பரேச்சர் சி எக்ஸாம்பிள் இது ஒரு 10 டிகிரி செல்சியஸ். ஸோ இல்லை ஒரு 30 டிகிரி செல்சியஸ்ப்பா. ஓகே, 30 டிகிரி செல்சியஸில் ரெசிஸ்டிவிட்டி ரோ 1 இருக்கு. ஓகே, 30 டிகிரி செல்சியஸில் ரெசிஸ்டிவிட்டி ரோ 1 இருக்கு. அடுத்ததா 50 டிகிரி செல்சியஸில் நான் மெஷர் பண்ணுறேன். ஸோ 50 டிகிரி செல்சியஸில் ரெசிஸ்டிவிட்டி அதே வேல்யூல அப்போ இருக்கு. ரெசிஸ்டிவிட்டி வில் இன்க்ரீசஸ். கரெக்டா? அப்போ ரெசிஸ்டிவிட்டின்றது டெம்பரேச்சர் மாறுது அப்படின்னா மாறிடுது. ஸோ அப்போ ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகுது, டெம்பரேச்சர் அதிகமாச்சு, டெம்பரேச்சர் அதிகமானதுனால ரெசிஸ்டிவிட்டி அதிகமாச்சு, அப்போ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுது. அவ்வளோதான், சிம்பிளாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அப்போ டெம்பரேச்சர் அதிகமாகுது, ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகுது. ஸோ அதனால என்ன நடக்கும் அப்படின்னா என்னோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். சார், அதாவது ஒரு லெவலுக்கு மேலே இந்த டெம்பரேச்சரை நீங்கள் கூல் பண்ணுறப்போ இட் பிகம் சூப்பர் கண்டக்டர். ஓகே, சூப்பர் கண்டக்டர் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டை அட்டைன் ஆகும் ஒரு கண்டக்டர். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, இந்த இடத்துல ரெசிஸ்டிவிட்டியே 0. ஓகேயா, ஸோ இந்த இடத்துல ரெசிஸ்டிவிட்டியே 0, இதுக்கு பேர் தான் சூப்பர் கண்டக்டர். ஸோ ஆக்சுவலி நமக்கு இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாலாம் நமக்கு படிக்க வேணாம், நமக்கு சிலபஸில் கிடையாது. சூப்பர் கண்டக்டர்ஸ் மெட்டீரியல் சயின்ஸுன்ற ஒரு சப்ஜெக்டில் தான் நமக்கு இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக வரும். ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். இது வந்து கண்டக்டரோட கிராஃப். ஓகே, ஒரு கண்டக்டர்ஸோட ரெசிஸ்டிவிட்டியோட கிராஃப். ஸோ ஃப்ரம் திஸ் இதிலிருந்து நான் என்ன சொல்ல முடியும்னா ரெசிஸ்டிவிட்டி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர். அப்போ அதுக்கு ஒரு எக்ஸ்பிரஷனை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். ஓகே, இந்த பேராமீட்டரை நான் உங்களுக்கு எழுதிட்டு அதோட எக்ஸ்பிரஷனை சொல்கிறேன். ஓகே, இன் கண்டக்டர்ஸ் ரெசிஸ்டிவிட்டி linearly increases with respect to temperature. In conductors resistivity linearly increases with temperature. Okay, so idoda expression is given below. So its expression is given below. Rho T2. ஓகே, இந்த இடத்துல T2 அப்படின்ற ஒரு கேஸ் தான் நான் கண்டுபிடிக்க போறேன். ரைட்? ஸோ ரோ T2 ரோ T1 இது. ஓகே, ரோ T2 is equivalent to rho T1 1 plus alpha T2 minus T1. Okay, so rho T2 is equivalent to 1 plus alpha T2 minus T1. சார், இந்த எக்ஸ்பிரஷன்ஸை நம்ம ஸ்கூல்லேயே கூட ஃபிசிக்ஸில் பார்த்துருப்போம். ஓகே, இதுதான் ரெசிஸ்டிவிட்டி. ஸோ இப்போ ரெசிஸ்டிவிட்டி சேஞ்ச் இன் ரெசிஸ்டிவிட்டி எவ்வளோ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் கேஸோட ரெசிஸ்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னோட டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ஸ் கொடுத்துருப்பாங்க அண்ட் T2 T1 உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ செகண்ட் கேஸில் ரெசிஸ்டிவிட்டி என்ன அப்படின்னு நமக்கு கேட்பாங்க. ஸோ ரோ T2 அப்படின்றது ரெசிஸ்டிவிட்டி அட் T2 டெம்பரேச்சர்.
resistivity at T2 degrees Celsius. So அடுத்ததா rho T1 அப்படின்றது resistivity at T1 degrees Celsius. Okay, resistivity at T1 degrees Celsius. Alpha அப்படின்றது என்னப்பா? Alpha which is temperature coefficient of resistivity. ஆல்ஃபான்றது டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி. ஸோ ஒவ்வொரு டெம்பரேச்சருக்கும் என்னோட ஆல்ஃபான்றது மாறும் சார். ஓகே, ஸோ ஆல்ஃபா இஸ் பாசிட்டிவ் ஃபார், நம்ம ஆல்ரெடி இது சர்க்யூட் தியரியில் கொடுத்துருப்போம். ஆல்ஃபா இஸ் பாசிட்டிவ் ஃபார் த கண்டக்டர். ஓகே, ஆல்ஃபா இஸ் பாசிட்டிவ் ஃபார் த கண்டக்டர்ஸ், ஆல்ஃபா இஸ் நெகட்டிவ் ஃபார் semiconductors and insulators. ஓகே, டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்றது பாசிட்டிவ். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ரெசிஸ்டிவிட்டியோட வேரியேஷன்ஸை நம்ம பார்த்தோம். ரெசிஸ்டிவிட்டி வேரியேஷன் வந்து டெம்பரேச்சர்னால அப்படி நடக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டா? ரெசிஸ்டிவிட்டி வேரியேஷன் ஒரு டெம்பரேச்சர்னால நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சார், அடுத்ததா டெம்பரேச்சர்னால மட்டும்தான் ரெசிஸ்டிவிட்டியில் வேரியேஷன்ஸ் வருமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ரெசிஸ்டிவிட்டி ஆல்சோ வேரிஸ் பிகாஸ் ஆஃப் மெட்டீரியல் ஆல்சோ. ஓகே, புரியுதாப்பா? இது நம்ம ரெசிஸ்டிவிட்டியோட வேரியேஷனை தான் பார்க்குறோம். இதுதான் டாபிக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம ரெசிஸ்டிவிட்டியோட வேரியேஷன்ஸை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் ரெசிஸ்டிவிட்டி இஸ் வேரிடு பிகாஸ் ஆஃப் டெம்பரேச்சர். அதே மாதிரி தான் ரெசிஸ்டிவிட்டி இஸ் வேரிடு பிகாஸ் ஆஃப் ரெண்டாவது ஸோ இப்போ மெட்டீரியல். based on the type of material resistivity ன்றது வேரி ஆகுது. ஓகே, ஸோ இங்கே நான் உங்களுக்கு டைரக்டாகவே கொடுத்துட்றேன். ஸோ எதோட ரெசிஸ்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும்னா என்னோட சில்வருக்கான ரெசிஸ்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா கோல்டுக்கு கம்மியாக இருக்கும், அதுக்கப்புறமா காப்பருக்கு கம்மியாக இருக்கும், ஃபைனலாக அதான் அலுமினியம் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ஸோ ரெசிஸ்டிவிட்டி இதை வேணால் நெக்ஸ்ட் பேஜ்லேயே எழுதிடலாம். இங்கே ஸ்பேஸும் நமக்கு பத்தாது, அதனால நம்ம நெக்ஸ்ட் பேஜில் எழுதுறேன். மெட்டீரியல், ரைட். ரெசிஸ்டிவிட்டி இஸ் பேஸ்ட் ஆன் த மெட்டீரியல். என்னோட மெட்டீரியலை பொறுத்து ரெசிஸ்டிவிட்டின்றது நமக்கு மாறும். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நம்ம எழுத போகிறது அலுமினியம். ஸோ அலுமினியம்க்கு அதிகமான ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் when compared to gold, copper, silver. ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுறேன்னா மெயின்லி யூஸ்டு இன் overhead transmission lines. ஓகே, இட் இஸ் மெயின்லி அலுமினியமை தான் நம்ம பொதுவாக ஓவர்ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸில் யூஸ் பண்ணுவோம். இதுக்கான ரீசன் நம்ம இன்னைக்கு செஷன்லேயே பார்த்துருவோம். ஸோ ரெண்டாவது என்னோட காப்பர். ஸோ இது வந்து ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீசிங் ஆர்டர், ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீசஸ். ஸோ காப்பர். ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுறோன்னா மெயின்லி யூஸ்ட் இன் கேபிள்ஸ். கேபிள்ஸில் தான் நம்ம காப்பர்ஸை யூஸ் பண்ணுறோம். அடுத்ததா கோல்டு. சாரி, கோல்டு, தட் இஸ் AU. கோல்டோட ரெசிஸ்டிவிட்டி ரொம்ப கம்மி தான், பட் அதை வந்து நம்ம ஒயரிங் பர்பஸாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ எந்த பர்பஸ்னால் ஒரே ஒரு பர்பஸ் தான், ஜுவல் தான். ஸோ அடுத்ததாக ஃபைனலாக தட் இஸ் AG, சில்வர். சில்வரோட ரெசிஸ்டிவிட்டின்றது தான் ஹேஸ் லீஸ்ட் ரெசிஸ்டிவிட்டி. சில்வர் ஹேஸ் த லீஸ்ட் ரெசிஸ்டிவிட்டி. ஓகே, இதை நம்ம பொதுவாக ரெகுலராக என்னோட கம்யூனிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுறோம். இன்னும் சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ் used in satellite communication.
ஸோ புரியுதா? ஸோ இது வழியாக என்னோட ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் மாறுது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ தேர்ஃபோர் நம்ம இதில் தெளிவாக சொல்லிட்டேன் உங்களுக்கு, டிரான்ஸ்மிஷன் லைன்ஸில் எல்லாம் அலுமினியம் ஒயர்ஸை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ இதுக்கான ரீசன் நமக்கு தெரியணும்ல, மெயின்லி யூஸ்ட் இன் OHTL அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போது அலுமினியமுக்கு சர்டன் அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால தான் அலுமினியமை நம்ம யூஸ் பண்ணியிருந்திருப்போம், ரைட்? ஸோ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் அலுமினியமை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அலுமினியமுக்கு ஒரு சர்டன் அட்வான்டேஜஸ் இருந்திருக்கு, அதனால தான் நீங்கள் அலுமினியமை யூஸ் பண்ணியிருந்தீங்க. அப்போ அந்த அட்வான்டேஜஸ் என்ன? வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் அலுமினியம்? ஸோ அந்த அட்வான்டேஜஸ் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஃபர்தராக நம்மளால் என்ன பண்ண முடியும், இன்னும் கொஞ்சம் பெட்டராக அனலைசிஸ் பண்ண முடியும், ரைட்? ஸோ இப்போது அந்த பேராமீட்டரை நம்ம இப்போ டிசைன் பண்ணலாம். ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் அலுமினியம் ஓவர் த காப்பர். ஸோ நம்ம காப்பர் இருக்கிறப்போ அலுமினியம் யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ் என்னென்ன? ஓகே, அட்வான்டேஜஸ் ஆஃப் அலுமினியம் ஓவர் த காப்பர் நெக்ஸ்ட் பேஜில் எழுதிக்கலாம். அட்வான்டேஜஸ் ஆஃப் அலுமினியம் in OHTL. பர்டிகுலராக ஓவர் டிரான்ஸ்மிஷன் லைனில் தான் நான் சொல்கிறேன். மற்ற இடத்துல எல்லாத்துலேயுமே அலுமினியம் தான் சுப்பீரியர், காப்பர் வந்து இன்ஃபீரியர்னு நான் சொல்லலை சார். எப்பவுமே எல்லாருமே சுப்பீரியர் தான். ஸோ அவங்க யூஸ் பண்ணுற இடத்த பொறுத்து, கரெக்டாக எல்லாருமே இன்ஃபீரியர் தான் அவங்க இருக்கிற இடத்த பொறுத்து. அது மாதிரி தான் ஸோ இந்த காப்பருக்கும் அலுமினியமுக்கும் அது இருக்கிற இடத்துல பொறுத்து தான் அது சுப்பீரியர் இன்ஃபீரியர்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே, டிரான்ஸ்மிஷன் லைன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்போ என்னோட காப்பர்ன்றது கொஞ்சம் இன்ஃபீரியராக இருக்குது, அலுமினியம் சுப்பீரியராக இருக்குது. ரீசன்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, எப்பவுமே எல்லாத்துக்கும் ரீசன்னா எக்கனாமிக்கல் தான். ஸோ காஸ்ட் தான். அப்போது எது ரொம்ப சீப்பராக இருக்குது அண்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்குது, ஓகே, எது ரொம்ப சீப்பர் அண்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்குதோ அதுதான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இங்கே பார்ப்போம். ஸோ காஸ்ட் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் லைன், காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன் in rupees. ஓகே, ஸோ ஒரு காஸ்ட் ஆஃப் த டிரான்ஸ்மிஷன் லைன்ன்றது எதை டிபெண்ட் பண்ணுதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங், யூனிட் காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன் மெட்டீரியல். யூனிட் காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் லைன் மெட்டீரியல் into unit cost of transmission line material into weight of the transmission line. புரியுதா சார்? நீங்க ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனோட காஸ்ட்டை வந்து டிசைன் பண்றப்போ என்ன பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் அதோட மெட்டீரியல் காஸ்ட் நீங்க பார்க்கணும். ஸோ அந்த மெட்டீரியலோட விலை என்ன, காப்பரோட விலை என்ன, அலுமினியமோட விலை என்னப்பா? ஸோ காப்பர் விலை அதிகமா, அலுமினியம் விலை அதிகமா? இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாருங்க. ஸோ கண்டிப்பாக அலுமினியம் வந்து சீப்பர் தான். ஓகே, ஸோ இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அலுமினியம் வந்து சீப்பரு. ஸோ இப்போ தேர்ஃபோர் காஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல் ரெக்வயர்டு, ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனுக்கு நீங்கள் தேவைப்பட போகிற மெட்டீரியல் வாங்குறப்போ மெட்டீரியல் காஸ்ட்டு குறைஞ்சிருக்கும். அட் த சேம் டைம் இப்போ நீங்கள் ஒரு லைன் டிரான்ஸ்மிஷன் லைனோட ஒயரை வாங்கிட்டீங்க, ஓகே, ஸோ ஒரு ஒயரை வாங்கிட்டீங்க. இப்போ அந்த ஒயரை நீங்கள் ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் தானே எரெக்ட் பண்ண போகிறீங்க, டிரான்ஸ்மிஷன் லைனில் தானே நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் அந்த ஒயரை. அந்த ஒயரை வந்து அந்த டிரான்ஸ்மிஷன் லைன் தானே கேரி பண்ணிட்டு போக போகுது. அப்போது அந்த ஒயர் ரொம்ப திக்காக வெயிட்டாக இருந்தா, ஒயர் ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வெயிட்டை தாங்கிறதுக்காக ஹெவியரான டிரான்ஸ்மிஷன் லைன்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ ஒரு ஸ்ட்ராங் டிரான்ஸ்மிஷன் டவர்ஸை நம்ம இன்சர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்போ ஒரு ஸ்ட்ராங்கான டவரை நீங்கள் வைக்கணும்னா காஸ்ட்ன்றது சீப்பர் ஆகுமா? கிடையாது. அப்போ காஸ்ட் அதிகமாகுது. அப்போது அடுத்ததா இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறேன், யாரோட வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குதோ அப்போது அவனுக்கு கொஞ்சம் ஈஸியான டவர், சிம்பிள் டவர் ஓகே. யாரோட வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்குதோ அப்போ அவனை வந்து டிசைன் பண்ணணும்னா ரொம்ப அதிகமான வெயிட் உள்ள ஒரு டவர், டிரான்ஸ்மிஷன் டவரை தான் நம்ம டிசைன் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ பாருங்க, ஸோ அலுமினியம் வெயிட்டா காப்பர் வெயிட்டாப்பா? ஸோ ஒரு சேம் ஏரியாவை நீங்கள் எடுத்தீங்கன்னா அலுமினியம் வந்து வெயிட் கம்மியாகவும் காப்பர் வந்து வெயிட் அதிகமாகவும் இருக்கும். சேம் ஏரியானா என்ன சொல்கிறேன் சார், இந்த பெரிய ஒயர் எடுக்கிறேன், இந்த பெரிய ஒயர் எடுக்கிறேன், ஒரு 5 மீட்டர் ரேடியஸ் இருக்கிற ஒயர், ஒரு 5 மீட்டர் ரேடியஸ் இருக்கிற ஒரு ஒயர் எடுத்துக்கிறேன்.
ஸோ இந்த ஒயர் அலுமினியம்லேயும் எடுத்துக்கிறேன், இந்த ஒயர் வந்து காப்பர்லேயும் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஒரு அலுமினியமில் ஒரு 5 மீட்டர் ஒயரையும் ஒரு காப்பரில் ஒரு 5 மீட்டர் ஒயரையும் நம்ம எடுத்துக்கிறப்போ, ஸோ இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறவங்க, ஸோ கம்பேர் பண்ணுறப்போ யார் சார் ரொம்ப வெயிட்டாக இருப்பா? டெஃபினட்டாக காப்பர் தான் வெயிட்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஏன்னா அலுமினியமோட டென்சிட்டின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் மாலிகூல்ஸில். ஸோ வெயிட்ன்றது ரொம்ப ரொம்ப நமக்கு கம்மியாக இருக்கும். சிம்பிளாக வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. கரெக்டா? அப்போ ஒரு சேம் ரேடியஸ்க்கு ரெசிஸ்டன்ஸ்க்கு ரேடியஸ் வேண்டாம் எனக்கு சேம் ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் சேமாக இருந்துச்சுன்னா I² இன்ட்டு R லாசஸ் வந்து சேமாக இருக்கும். கரெக்டா? ஸோ ஒரு டிரான்ஸ்மிஷன் லைனில் லாசஸ் காப்பரில் அக்கர் ஆகிற அதே லாசஸை என்னால் அலுமினியம்லேயும் கொடுக்க முடியும், ரைட்? அப்போ அதே லாசஸை அலுமினியம்லேயே கொடுக்க முடிஞ்சிச்சுன்னா அப்போ அலுமினியமே யூஸ் பண்ணிட்டு போயிடலாமே. புரியுது தானே? அப்போ எனக்கு சிம்பிள் தான், ஒரே லாஸ்ன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எடுத்துக்கிறேன். அப்போ ஒரே லாஸுக்கு நீங்கள் அலுமினியம் கண்டக்டரை டிசைன் பண்ணுறப்போ கொஞ்சம் திக்கான ஒயராக இருக்கும், ஆனால் வெயிட் கம்மியாக இருக்கும். ஆனால் காப்பர் ஒயர் தின்னாக தான் இருந்திருக்கும், ஆனால் அதை விட வெயிட்டாக இருக்கும். ஸோ காப்பர் வந்து இந்த சைஸில் இருக்கிற ஒயரோட வெயிட்டை விட இந்த சைஸில் இருக்கிற ஒயரோட வெயிட்ன்றது அலுமினியமோட இந்த சைஸ் ஒயரை விட பெருசாக இருக்கும், வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் காப்பர்ப்பா, இதில் இருக்கிற வெயிட்ன்றது அதிகமாக இருக்கும். ஸோ இது அலுமினியம்ப்பா, இதோட வெயிட்ன்றது கம்மியாக இருக்கும். ஓகே, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஸோ அலுமினியம் ஒயர் வெயிட்டாக இருந்திருக்குமா, காப்பர் ஒயர் வெயிட்டாக இருக்குமா? அலுமினியம் கம்மியாக தான் இருந்திருக்கும். ஸோ இதை தான் நான் சொல்ல வரேன். அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம், சேம் லாஸையே ப்ரொடியூஸ் பண்ணி ஈஸியாக எனர்ஜியை சேவ் பண்ணி எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்க முடியும். எப்போன்னா அலுமினியமை யூஸ் பண்ணால் மட்டும்தான். ஓகே, இப்போ இந்த பேராமீட்டர்ஸ் புரியுது இல்லை? ஒரு சேம் லாஸஸை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா நீங்கள் அலுமினியமே போகலாம் சார். ஏன்னா நமக்கு தெரியும் அலுமினியமோட ரெசிஸ்டன்ஸ்ன்றது விச் இஸ் ஹையர் தேன் த காப்பர். பாருங்க, அலுமினியமோட ரெசிஸ்டிவிட்டின்றது இது வந்து ஹையர் தேன் த காப்பர். காப்பரோட ரெசிஸ்டிவிட்டி தான் கம்மியாக இருக்குது, அப்போ இதில் தான் லாஸஸ் கம்மியாக இருக்கும் when compared to அலுமினியம். ஓகேயா? ஸோ அந்த லாஸஸை நான் எப்படி ஈக்குவலைஸ் பண்ணுறேன்னா, எனக்கு தெரிஞ்சது என்ன, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அலுமினியம்ன்றது விச் இஸ் 1.6 டைம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் காப்பர் அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அலுமினியம்ன்றது விச் இஸ் 1.6 டைம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் காப்பர் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியிருப்போம். ஓகே, ஸோ இப்போ என்ன, இவன் வந்து 1.6 டைம்ஸ் அதிகமாக இருக்கான் தானே ரெசிஸ்டன்ஸ். அப்போது இந்த அலுமினியமோட ரெசிஸ்டன்ஸை குறைக்கணும்னா என்ன பண்ணலாம்? நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட், ரெசிஸ்டன்ஸ் எப்பவுமே ரோயல் அண்ட் ஏவை பொறுத்தது. அப்போ ஏரியாவை அதிகப்படுத்துங்க. அப்போ நீங்கள் அலுமினியமே யூஸ் பண்ணிக்கோங்க, அதே 1.6 டைம்ஸ் இருக்கிற ரேடியஸை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ரேடியஸ் இன்க்ரீசஸ் பை 1.6 டைம்ஸ். அப்போ ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ டெஃபினட்டாக என்ன ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, அப்போ அலுமினியமோட ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அதே சேம் காப்பரோட ரெசிஸ்டன்ஸை அச்சீவ் பண்ணியிருக்க முடியும். ஆமாம், அப்போ அதே காப்பரோட ரெசிஸ்டன்ஸை என்னால் அலுமினியமை யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ண முடியும், ஆனால் ரேடியஸ் மட்டும் பெருசாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, ஸோ கொஞ்சம் பெரிய ஒயரை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே ரெசிஸ்டன்ஸை என்னால் அச்சீவ் பண்ண முடியும். அப்போ ரெசிஸ்டன்ஸ் சேம் ஆச்சுன்னா லாஸஸ் சேம் ஆகிடுது, எஃபிஷியன்சி சேம் ஆகிடுது. அட் த சேம் டைம் வெயிட் பார்த்தாலும் வெயிட்டும் கம்மியாக இருக்குது. அப்போ எனக்கு மோர் பெனிஃபிட்ஸ் ஆர் இன் த அலுமினியம் தேன் த காப்பர், அவ்வளோதான். ஓகே, இப்போ இந்த மொத்த பாயிண்ட்ஸும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே சிம்பிள் தானப்பா, இதில் பெரிய சயின்ஸ் இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், யூனிட் காஸ்ட்ன்றது என்ன, ஒரு மீட்டர் காஸ்ட் ஆஃப் ஒயர். ஸோ ஒரு மீட்டர் அலுமினியம் வாங்குறப்போ ஸோ அதோட விலை என்ன, ஒரு மீட்டர் காப்பர் வாங்குறப்போ அதோட விலை என்ன. காப்பரோட விலை அலுமினியம் விட அதிகமாக இருக்கும், அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். யூனிட் காஸ்ட் ஆஃப் அலுமினியம் unit cost of aluminum is lesser than unit cost of copper. ஸோ என்னோட காப்பரோட விலையை விட அலுமினியமோட விலை வந்து கம்மி. ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட் எழுதிக்கிறேன். ஓகேயா? ஸோ அடுத்ததா, ஃபார் சேம் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெண்டாவது பாயிண்ட், ரெசிஸ்டன்ஸை பற்றி நான் பேசுகிறேன். For same resistance
weight of aluminum is lesser than weight of copper. கிளியரா? அப்ப இந்த பாயிண்ட் எனக்கு புரிஞ்சிச்சு இல்ல? சிம்பிள் தானே. அப்ப இந்த ரெண்டு இடத்துல நீங்க வெயிட்டையும் காஸ்டையும் பாக்குறப்போ சார் எனக்கு காஸ்ட் வைஸாவும் ஒரு அட்வான்டேஜ். கரெக்டா? இங்க பாருங்க, காஸ்ட் ஆஃப் அலுமினியம் யூஸ் பண்றப்போ இதுவும் ரெடியூஸ் ஆகுது. அடுத்ததா வெயிட் நீங்க பாக்குறப்போ வெயிட்டும் ரெடியூஸ் ஆகுது ஃபார் த சேம் ரெசிஸ்டன்ஸ். சேம் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா லாசஸ் வில் பி சேம். ஓகே, அப்ப பாருங்க வெயிட்டும் குறையுது. அப்ப அலுமினியம் யூஸ் பண்ணா வெயிட்டும் குறையுது, காஸ்டும் குறையுது. அப்போ ஹோல் டிரான்ஸ்மிஷன் லைனோட காஸ்ட் குறையுது. கரெக்ட் தானே? அப்போ இதை தானே நம்ம போனோம். சரி, இது ஒரு அட்வான்டேஜ் மட்டும் இல்லாம அடிஷ்னல் அட்வான்டேஜ் ஒன்று வரும். ஆக்சுவலா அதை இன்னும் நம்ம பார்க்கல, கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ கொரோனா லாஸை பொறுத்த வரைக்கும் ரேடியஸும் கொரோனா லாஸையும் நம்ம ரிலேட் பண்ண முடியும் சார். ஸோ அதிகமான ரேடியஸ் இருந்துச்சுன்னா கொரோனா லாஸஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் சார். ஓகே, கொரோனா லாஸை பொறுத்த வரைக்கும் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ரேடியஸ் ஆஃப் கண்டக்டர். இங்க பாருங்கப்பா, நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? இந்த இடத்துல ரேடியஸ் ஆஃப் காப்பர் அலுமினியம் இஸ் ஹையர் தேன் த ரேடியஸ் ஆஃப் காப்பர். ஏன்னா பெரிய ஒயரை நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல. ரேடியஸ் ஆஃப் காப்பர், ரேடியஸ் ஆஃப் அலுமினியம் இஸ் ஹையர் தேன் காப்பர். ஸோ என்னோட அலுமினியமோட ரேடியஸ் காப்பரோட ரேடியஸை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்றேன்னா, இப்போ பாருங்க ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா என்ன நடக்குது? ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா கொரோனா லாஸஸ் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த பாயிண்ட்டை நான் இப்படி எழுதலாமா? ஸோ இப்போ கொரோனா லாஸ் ஆஃப் அலுமினியம்ன்றது which is lesser than corona loss of copper. புரியுதாப்பா? அவ்வளவுதான். இந்த 3 பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட். இந்த 3 அட்வான்டேஜ் ஒரு மேஜர் அட்வான்டேஜஸா இருக்கிறதுனால தான் நம்ம காப்பர்ஸை தான் அலுமினியமை தான் ஒவ்வொரு டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்ல ப்ரிஃபர் பண்றோம். ஓகே, ஸோ புரியுது இல்லை? யூனிட் காஸ்ட் ஆஃப் காப்பர் அலுமினியம் ரொம்ப கம்மி. ஸோ வெயிட் ஆஃப் அலுமினியம் ரொம்ப கம்மி ஃபார் த சேம் ரெசிஸ்டன்ஸ்க்கு. அடுத்ததா ரேடியஸ் ஆஃப் அலுமினியம்ன்றது ஹையர் தேன் த ரேடியஸ் ஆஃப் காப்பர். ஸோ அதனால கொரோனா லாசஸ் வில் பிகம் ரெடியூசஸ். அவ்வளோதான். ஓகே, இதனால தான் எனக்கு கொரோனா லாசஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகே, அடுத்தது போலாம்ல. ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட ஸ்கின் எஃபெக்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்ப்போம்ப்பா. இதில் வந்து நம்ம எந்த பேராமீட்டர் படிக்கிறோம்? இந்த ஸ்கின் எஃபெக்ட்லேயே நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ரெசிஸ்டன்ஸ் எதெல்லாம் மாறும், எதை பொறுத்துலாம் மாறும்னு நான் சொல்லியிருந்தேன் பாருங்க. ரெசிஸ்டன்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி, ஏரியா அண்ட் லென்த்னு சொன்னோமா. இப்போ ரெசிஸ்டிவிட்டியை பற்றி நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, இந்த டெம்பரேச்சர் அண்ட் மெட்டீரியலை பொறுத்து ரெசிஸ்டிவிட்டி மாறுறதை பார்த்துட்டோமா. இதுக்கப்புறமா நமக்கு ரெசிஸ்டிவிட்டி மாறுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா மாறாது. ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ப்பா. பாருங்க, ரெசிஸ்டன்ஸை பற்றி தான் ஸ்டில் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ரெசிஸ்டன்ஸு இந்த 3 பொறுத்து மாறும்னு நான் சொன்னேன். ரெசிஸ்டன்ஸ் இந்த 3 பொறுத்து மாறும்னு நான் சொன்னேன். அதில் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டிவிட்டியோட சேஞ்சஸ், ரெசிஸ்டன்ஸை எப்படிலாம் சேஞ்ச் பண்ணுதுன்றதை நான் பார்த்தேன். அப்போ அப் டு திஸ் எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த ரெசிஸ்டிவிட்டியோட சேஞ்சஸ்ன்றது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஏரியாவோட சேஞ்சஸ் என்னோட ரெசிஸ்டிவிட்டியை அஃபெக்ட் பண்ணுறதை தான் பார்க்குறோம். இப்போ என்னோட ஏரியா எப்படிலாம் சேஞ்ச் ஆகும்னா, ஸோ இந்த ஸ்கின் எஃபெக்ட்னால தான். ஓகே, இந்த இடத்துல எனக்கு என்ன சேஞ்ச் ஆகும்னா ஸ்கின் எஃபெக்ட்னால ஏரியா தான் சேஞ்ச் ஆகும். ஏன்னா இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண முன்னையே உங்களுக்கு கொடுத்துட்டேன். அப்போ தான் உங்களுக்கு இதை புரியும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஏரியா மாறுதுன்றது எதை ஃபங்க்ஷன் ஆஃப்ன்றதை நான் கொடுத்தேன். இங்கே பாருங்க, டெம்பரேச்சர் மெட்டீரியல் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஸ்கின் எஃபெக்ட்னு வந்துட்டேன்ல. ஸ்கின் எஃபெக்ட்னு வந்தனால என்ன அர்த்தம்? நான் இப்போ ஏரியாவை பற்றி தான் படிக்கிறோம். ஸோ ஏரியா எப்படி மாறுது, ஸோ ஏரியா எப்பெல்லாம் மாறுது அப்படின்றத பற்றி தான் படிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டிவிட்டி முடிஞ்சிச்சுப்பா. ஓகே, ஸோ ரெசிஸ்டிவிட்டி ஏ அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுனேன்ல. ஸோ அடுத்ததா ரெண்டாவது இப்போ ஸோ ஃபர்ஸ்ட்னு எழுதுனேன்னா அப்போ செகண்டுன்னு எழுதிக்கோங்க. செகண்டு
செகண்ட் வந்து ஏரியா. ஓகேயா? ஸோ ஏரியாவில் ஃபர்ஸ்ட் ஏ. இப்போ இதை தான் நம்ம ஸ்கின் எஃபெக்டை பொறுத்து படிக்கிறோம். ஸோ இந்த ஸ்கின் எஃபெக்ட்னால என்னோட ஏரியா மாறுதுப்பா, அவ்வளோதான். ஸோ என்னோட ஸ்கின் எஃபெக்ட்னால ஏரியா வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதுக்கான ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். ஸ்கின் எஃபெக்டோட டெண்டன்சி நம்ம ஆல்ரெடி கிளாஸில் பார்த்துருப்போம். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்போ சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஸ்கின் எஃபெக்ட்ன்றது டிசிக்கு பொறுத்த வரைக்கும் இல்லவே இல்லை, ஏசியில் மட்டும்தான் இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ டிசியை பொறுத்த வரைக்கும் அதோட ஃபுல் ஏரியாவிலையும் எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்கும். ஓகேயா? ஸோ டிசியை பொறுத்த வரைக்கும் அதோட ஃபுல் ஏரியாவிலும் என்னோட எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்கும். ஸோ ஸ்கின் எஃபெக்ட் இஸ் ஒன்லி ஃபார் த ஏசி கரண்ட் ஃப்ளோ. ஓகேயா? ஏசி கரண்ட் ஃப்ளோ வர்றப்ப என்ன நடந்திருக்குன்னு சொன்னேன் சார், இது ஃபுல் ஏரியாலையும் எலக்ட்ரான் போகாது. ஸோ அதோட ஸ்கின்ஸில் மட்டும்தான் எலக்ட்ரான் போகும். இப்போ இதோட ஸ்கின்ஸில் மட்டும்தான் எலக்ட்ரான் போகுது அப்படின்றது எனக்கு எதை சொல்லுதுன்னா, என்னோட ஏரியா வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்றத நமக்கு சொல்லுது அப்படின்னு சொன்னேன்னா. ஸோ கிளியரா இதுதான் நமக்கு இப்போ கொடுக்க போகிறோம். So skin effect, the tendency of AC current to flow towards the conductor surface the tendency of AC current flows towards the conductor surface. Therefore, current crowding happens towards the conductor surface. Due to this, effective area of the conductor decreases. Due to this, effective area of the conductor decreases. Therefore, effective resistance will be increases. Therefore, effective resistance is increases. ஓகேயா? அப்போ எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ்ன்றது இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்ததான் இந்த ஸ்கின் எஃபெக்ட் எதனால நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சார், செல்ஃப் லிங்கேஜ் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். கரெக்டா? அதனால தான் என்னோட ஸ்கின் எஃபெக்ட் நமக்கு நடந்திருக்கும். ஸோ ஸ்கின் எஃபெக்ட் இஸ் பிகாஸ் ஆஃப் த செல்ஃப் லிங்கேஜ். ஸ்கின் எஃபெக்ட் இஸ் டியூ டு செல்ஃப் லிங்கேஜஸ். ஓகே, ஸ்கின் எஃபெக்ட் இஸ் டியூ டு த செல்ஃப் லிங்கேஜஸ். அடுத்ததான் நமக்கு என்ன தெரியும் சார், இன் டிசி there is no skin effect. In DC the current distribution is uniform. In DC the current distribution is uniform. Therefore it is not in DC current. So therefore skin effect is not in DC current. Equal to 0 for DC current ன்னு கூட போடுங்க. அவ்வளோதான் சார். ஸோ ஆக்சுவலாக இந்த ஸ்கின் எஃபெக்டை நம்ம இன்னும் ஃபர்தராக படிப்போம். இந்த ஸ்கின் எஃபெக்ட்
என்னன்றது பேசிக்காக நான் ஒரு ஐடியா மட்டும் தான் கொடுத்தேன். ஆனால் இந்த ஸ்கின் எஃபெக்ட் எதெல்லாம் பொறுத்து மாறும், ஸோ ஃப்ரீக்வன்சி பொறுத்து மாறுமா, பர்மிட்டிவிட்டி பொறுத்து மாறுமா, லென்த்தை பொறுத்து மாறுமா, ஸோ என்னோட கண்டக்டிவிட்டி பொறுத்து மாறுமா, இந்த திங்ஸ் எல்லாமே நமக்கு இருக்கு. ஓகே, அதை தான் நம்ம ஸ்கின் டெப்த் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸ்கின் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே ஸ்கின் எஃபெக்டை இட் இஸ் மெஷர்டு இன் த ஸ்கின் டெப்த். ஓகே, இந்த பேராமீட்டர்ஸை மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸ்கின் டெப்த்தை நான் நாளைக்கு டீச் பண்ணுறேன். ஓகே, ஸ்கின் டெப்த் இஸ் அ மெஷர் ஆஃப் ஸ்கின் எஃபெக்ட். ஸோ இந்த ஸ்கின் எஃபெக்டை எவ்வளோ இருக்குன்றத ஸ்கின் டெப்த்தை யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். ஸ்கின் டெப்த் இப்போ நான் உங்களுக்கு வரைஞ்சேன்ல, ஸோ இந்த அளவுக்கு இருக்குன்னா இந்த அளவுக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கு. ஸோ அப்போ ஸ்கின் டெப்த் இதுதான். ஸோ இன்னும் இப்போ இது வந்து இந்த அளவுக்கு ஸ்கின் டெப்த்தா, இப்போ பாருங்க இந்த அளவுக்கு தான் இருக்குன்னா அப்போ இதுதான் ஸ்கின் டெப்த். அப்போ அடுத்த கேஸில் சரி இன்னும் நியரர்ல இருக்கு, அப்போ இதுதான் ஸ்கின் டெப்த். அப்போ இந்த ஸ்கின் டெப்த்தை பொறுத்து தான் என்னால் ஸ்கின் எஃபெக்டை சொல்ல முடியும். ஓகே, ஸ்கின் டெப்த் is a measure of skin effect. So skin depth யூஸ் பண்ணி தான் நம்ம skin effect மெஷர் பண்றோம். அடுத்ததா skin depthம் skin effectம் inversely proportionals ஆ இருக்கும். ஓகே, ஓகே, ஸ்கின் எஃபெக்டும் ஸ்கின் டெப்த்தும் பொறுத்த வரைக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். சரி, இதோட ஃபார்முலாவை நான் உங்களுக்கு டைரெக்டாக கொடுக்குறேன். ஓகேயா, ஸோ இதை பற்றி நம்ம வேணும்னா இந்த டயக்ராம்ஸை போட்டு இதை நாளைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்கின் டெப்த், ஸ்கின் டெப்த்து நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம்ல, அதை தான் டெல் அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸ்கின் டெப்த்து தான் டெல். ஓகே, ஸ்கின் டெப்த் இஸ் டெல். ஸோ இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா விச் இஸ் 1 divided by root of pi. Skin depth is a function of root of pi. Pi mu sigma f. ஓகே, ஸோ பைன்றது என்ன நமக்கு தெரியும், ஸோ அது கான்ஸ்டன்ட். ஸோ மியூ அப்படின்றது தட் இஸ் பர்மியபிலிட்டி ஆஃப் கண்டக்டர். சிக்மா அப்படின்றது தட் இஸ் கண்டக்டிவிட்டி ஆஃப் கண்டக்டர். எஃப்ன்றது ஃப்ரீக்வன்சி ஆஃப் கண்டக்டர். ஓகே, ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே பொறுத்து தான் என்னோட ஸ்கின் டெப்த் இருக்குன்னு நான் சொல்கிறேன். சார் அப்போ ஃப்ரீக்வன்சி 0 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன். ஃப்ரீக்வன்சி 0ன்னா என்ன வரும், ஸ்கின் டெப்த் is infinite. கரெக்டாக, ஸ்கின் டெப்த்ன்றது இன்ஃபைனைட்டாக கிடைக்கும். ஸோ அதுவே ஃப்ரீக்வன்சி நான் ஜீரோஸ்க்கு எல்லாமே ஸ்கின் டெப்த் வந்து எக்ஸிஸ்டாக இருக்கும். அப்போ therefore இங்கே ஸ்கின் டெப்த் இன்க்ரீசஸ் when frequency increases, frequency decreases. ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் சொல்லலாமா? அப்போ ஸ்கின் எஃபெக்ட் இன்க்ரீசஸ். ஸோ அப்போ ஸ்கின் எஃபெக்ட் எப்பெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும்னு நான் சொல்கிறேன். ஸ்கின் எஃபெக்ட் இன்க்ரீசஸ் வித் ஃபர்ஸ்ட் ஸ்கின் எஃபெக்ட் எப்போ இன்க்ரீஸ் ஆகும் சார்? இங்கே பாருங்க, ஸ்கின் டெப்த்தும் இந்த பேராமீட்டர்ஸும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கு. அடுத்ததான் இந்த ஸ்கின் டெப்த்தும் ஸ்கின் எஃபெக்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கு. அப்போ என்னால் என்ன சொல்ல முடியும்? எஸ், தேர்ஃபோர் 1 divided by ஸ்கின் எஃபெக்ட் அப்படின்னு எழுதலாமா? இப்போ பாருங்க, இந்த ஸ்கின் எஃபெக்டும் இந்த பேராமீட்டர்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்ஸாக இருக்கா? இப்போ பாருங்க, அப்போ இந்த ஸ்கின் எஃபெக்டும் ஸ்கின் டெப்த்தும் டைரக்ட்லி இந்த பேராமீட்டர்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்ஸாக இருக்கா? அப்போ இதை நம்ம எழுதலாமா? சரி, அப்படியே கூட எழுதிடுறேன்.
ஓகே, அப்போ ஸ்கின் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் skin effect is directly proportional to the square root of pi mu sigma f. That's it, sir. Okay, அப்போ frequency அதிகமாகுதுன்னா skin effect என்னவாகும்? அதிகமாகும். ஸோ அடுத்ததா என்னோட கண்டக்டிவிட்டி அதிகமாகுதுன்னா skin effect என்னவாகும்? அதிகமாகும். அண்ட் permittivity அதிகமாகுதுன்னா skin effect என்னவாகும்? அதிகமாகும். ஸோ புரியுது தானப்பா? ஸோ இதுதான் என்னோட திங்ஸு. ஓகேயா? ஸோ அவ்வளவுதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இதோட ஃப்ரீக்வன்சி 0க்கு இது இன்ஃபினிட்டியா இருக்குன்னு நான் சொன்னேன். அப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் 20 ஹெட்ஸுக்கு இது எப்படி இருக்கும் அதை பொறுத்து ஒரு கிராஃப் நம்ம வரைஞ்சிருப்போம் ஆக்சுவலி. ஸோ இல்லைனா இதை சொல்லியே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. ஓகே, ஸோ இதை நம்ம கம்ப்ளீட்டே பண்ணிடலாம். இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி வேரியேஷனுக்கு இதோட ஸ்கின் டெப்த்தை நான் வரைஞ்சி காமிக்கிறேன். ஓகேயா? ஸோ த ஸ்கின் டெப்த் ஃபார் த ஃப்ரீக்வன்சி வேரியேஷன்ஸ். இதனோட கண்டக்டர் ஸோ இது என்னோட கரண்ட் டென்சிட்டி. ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா அட் எஃப் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, எஃப் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கிறப்போ விச் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும் சார். ஓகே, இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும், விச் மீன் இதோட ரேடியஸ்ன்றது இதுதான். திஸ் இஸ் த ரேடியஸ், டோட்டல் ரேடியஸ் இதுதான், ஃபுல் ரேடியஸ் இது தானே இந்த ப்ளூக்கு. அடுத்ததான் நெக்ஸ்ட் இப்போ ஃப்ரீக்வன்சி அதிகமாகுதுன்னா இந்த கர்வ் என்னவாகும்னா இட் பிகம் பெண்ட். ஓகே, ரெண்டாவது இப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் 25 ஹெட்ஸ். ஸோ இப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் 25 ஹெட்ஸுக்கு இது. ஓகே, இப்போ 25 ஹெட்ஸோட ரேடியஸ்ன்றது என்னவாயிரும்? சரி, முன்ன இந்த சைடில் இருந்துச்சுல்ல என்னோட ரேடியஸ் இவ்வளவு, ஸோ இவ்வளவு இருந்துச்சுல்ல, இப்போ என்னோட ரேடியஸ்ன்றது இவ்வளவா மாறி இருக்கும். திஸ் இஸ் த எஃபெக்டிவ் ரேடியஸ். ஓகேயா? ஸோ அடுத்ததா இப்போ வேற ஹெட்ஸுக்கு எடுத்துக்குவோம். இப்போ ஒரு 50 ஹெட்ஸுக்கு எடுத்துக்கலாம். ஓகே, இதுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் 50 ஹெட்ஸ். ஓகேயா? ஸோ இது வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் 50 ஹெட்ஸு. சரி, இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு ரெஃபரன்ஸ் லைனை நான் எடுத்துக்கிறேன். அந்த ரெஃபரன்ஸ் லைனை எடுத்துக்கிட்டு அதிலிருந்து தான் நான் இந்த வேவ் இதோட ஸ்கின் டெப்த்தை நம்மளால சொல்ல முடியும். சி, இப்போ என்னோட ரெஃபரன்ஸ்ன்றது இதுதான், ஒரு சேம் கரண்ட் டென்சிட்டியே எடுத்துக்கிறேன். ஓகே, அந்த கரண்ட் டென்சிட்டியோட வேல்யூ என்னன்னா J0/e. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு ஒரு கரண்ட் டென்சிட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதோட ப்ரொஜெக்ஷன்ஸை நீங்கள் செக் பண்ணுங்க சார். இப்போ இதோட ப்ரொஜெக்ஷன்ஸை நீங்கள் செக் பண்ணுங்க. அப்போ ஃபர்ஸ்ட் 25 ஹெட்ஸாக இருக்கிறப்ப பாருங்க. சாரி சார், வேற கலர் எடுத்துக்கணும். 25 ஹெட்ஸுக்கு ரெட்டு தானே கொடுத்தேன். ஓகே, இப்போ பாருங்க 25 ஹெட்ஸுக்கு இதுதான் என்னோட ஸ்கின் டெப்த். இந்த இடத்துல இருக்கு பாருங்க. திஸ் இஸ் த ரைட் சைடோட ஸ்கின் டெப்த் அண்ட் திஸ் இஸ் வாட் த லெஃப்ட் சைடு ஸ்கின் டெப்த். ஓகே, இப்போ இதோட வேவ்ஃபார்மை நான் வரைஞ்சேன்னா ஸோ பர்பிள் கலரில் என்னோட ரேடியஸ், டோட்டல் ரேடியஸ் இது. கரெக்டாக, இது என்னோட டோட்டல் ரேடியஸு. ஸோ இப்போ இதுதான் என்னோட ஸ்கின் டெப்த். இது வந்து del1 அப்படின்னு எடுத்துக்கலாமா? சி, திஸ் இஸ் del1, இதுவுமே del1.
அப்போ இந்த இடத்துல சம்வாட் ரேடியஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா தான் இதுதான் என்னோட del1. இங்கே பாருங்கள் எஃபெக்டிவ் ரேடியஸ்ன்றது எவ்வளோ, இதுதான் என்னோட எஃபெக்டிவ் ரேடியஸ். இந்த இடத்துல என்னோட கரண்ட் ஃப்ளோ இருக்காது, இந்த இடத்துல என்னால் கரண்ட் ஃப்ளோ இருக்க முடியாது. இதுதான் என்னோட எஃபெக்டிவ் ரேடியஸ். திஸ் இஸ் நோன் ஆஸ் எஃபெக்டிவ் ரேடியஸ். இதில் தான் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். கரெக்டாக, இதுதான் என்னோட எஃபெக்டிவ் ரேடியஸ் ஃபார் த ஃப்ரீக்வன்சி 1க்கு 25 ஹெட்ஸுக்கு. ஃபார் எஃப் இஸ் ஈக்குவல் டு 25 ஹெட்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள் இதில் பாருங்கள் சார், இதில் நீங்கள் 50 ஹெட்ஸுக்கு பாருங்களேன். 50 ஹெட்ஸில் பாருங்கள், 50 ஹெட்ஸுக்கு சார் இந்த இடத்துலையே இது கட் ஆகிடுச்சு. கரெக்டாக, இது வந்து இந்த இடத்துலையே கட் ஆகிடுச்சு. அப்போ திஸ் இஸ் del2. ஸோ ரொம்ப ஸ்மாலர், முன்னே இருந்ததை விட del2ஓட ஏரியான்றது ரொம்ப ஸ்மாலர். திஸ் இஸ் half ஆஃப் த கேஸ். ஸோ இதுதான் del2. அப்போ இங்கேயுமே என்ன சார், இதுதான் del2. அப்போது சேம் அதே ரேடியஸ் ஆஃப் கண்டக்டர் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ அதே ரேடியஸ் ஆஃப் கண்டக்டரே தான் இருக்குது. ஸோ அதே ரேடியஸ் ஆஃப் கண்டக்டர் தான் இங்கேயும் இருக்குது. பட் ஆனால் அதோட டோட்டல் ரேடியஸ், அதோட எஃபெக்டிவ் ரேடியஸ் முன்னே இருந்ததை விட ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள், எஸ் இந்த அளவுக்கு தான் கேப்பே இருக்கணும், ரைட். அப்போது இந்த க்ரீன் லைனை நீங்கள் ரொம்ப கிட்ட போட்டிருப்போம். ஸோ கிளியரா, இதுதான் இது வந்து ஃபார் ஃப்ரீக்வன்சி ஆஃப் 50 ஹெட்ஸ்க்கு. ஓகே, இதுதான் என்னோட del2. இங்கே பாருங்க, எஃபெக்டிவ் ஏரியா வில் பி ரெடியூஸ்டு தேன் த ப்ரீவியஸ். கரெக்டாக, del2ல இப்படி இருக்கு சார். அப்போ ஒருவேளை ஃப்ரீக்வன்சி 0க்கு எப்படி இருந்திருக்கும், ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கே. அப்போ ஃப்ரீக்வன்சி 0னா இட் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன், தேர் இஸ் நோ சச் ஸ்கின் டெப்த். ஓகே, திஸ் இஸ் த ஹோல் ஏரியா. ஓகே, இதை தான் நான் சொல்ல வரேன். இதுக்கு பேர் தான் சார் ஸ்கின் டெப்த்து. இங்கே பாருங்கள், இந்த கர்வை வரைஞ்சப்போ என்ன தெரியுது, அதோட ப்ரொஜெக்ஷன் இன்னும் ஃப்ரீக்வன்சி அதிகமாச்சுன்னா இங்கே பாருங்கள், இன்னும் ஃப்ரீக்வன்சி ஃபார் எக்ஸாம்பிளாக 100 ஹெட்ஸாக இருந்துச்சுன்னா, இன்னும் ஃப்ரீக்வன்சி 100 ஹெட்ஸாக இருந்துச்சுன்னா இன்னும் ஏர்லியராகவே கட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இன்னும் ஃப்ரீக்வன்சி அதிகமாக எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஸோ என்னோட ஸ்கின்னோட டெப்த்துன்றது ரொம்ப ரொம்ப அதிகமாகுது. இங்கே பாருங்கள், ஸ்கின்னை நோக்கி போதா, இந்த இடத்துல ஸ்கின்னிலிருந்து கொஞ்சம் வெளியே வந்துருந்துச்சு. இப்போ பாருங்கள், ஸ்கின்னை நோக்கி போகுது. இன்னும் நீங்கள் போனீங்க, இன்னும் போக போக அதோட சர்ஃபேஸஸை நோக்கி போகுது இல்லை. ஸோ அதனால தான் இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் ஸ்கின் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதோட சர்ஃபேஸஸ்க்கு நோக்கி போகுது, நியரருக்கு போகுது. ஸோ கொஞ்சம் கேப் தான் இருக்குது. இது வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் 100 ஹெட்ஸ். ஸோ புரியுது இல்லைப்பா. ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்கின் எஃபெக்ட். ஓகே, ஸோ ஸ்கின் எஃபெக்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ ஸ்கின் எஃபெக்ட்னால எஃபெக்டிவ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகுது. எஃபெக்டிவ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகுறதுனால ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீசஸ் ஆகுது. ஸோ நாளைக்கு நம்ம ப்ராக்சிமிட்டி எஃபெக்ட் அப்படின்ற ஒரு எஃபெக்டை நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு 4 o'clock ஆயிடுச்சு. நமக்கு 4:30க்கு கிளாஸஸ் டிஸ்கஷன்ஸ் இருக்குது. ப்ரொடெக்ஷன் சர்க்யூட் பிரேக்கர்ஸோட டிஸ்கஷன்ஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ சர்க்யூட் பிரேக்கர்ஸோட செகண்ட் டிஸ்கஷன்ஸை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஓகே, அப் டு திஸ் கிளியர் தானேப்பா. ஸோ ஸ்கின் எஃபெக்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான்ப்பா. ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்ததாக இந்த பேராமீட்டர்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. ஸோ இதிலிருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க டேரெக்டாக. இங்கே நான் உங்களுக்கு கொடுக்கல, ஃப்ரீக்வன்சி அதிகமான ஸ்கின் எஃபெக்ட் அதிகமாகும், கண்டக்டிவிட்டி அதிகமான ஸ்கின் எஃபெக்ட் அதிகமாகும், பர்மிட்டிவிட்டி அதிகமாகும். நான் உங்களுக்கு பேராமீட்டராக கொடுக்கல, அதை நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேயா, அவ்வளவுதான். ஸோ அவ்வளவுதான் இன்னைக்கூட கிளாஸஸ். ஸோ தென் இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் நிறைய கிளாஸஸ் அண்ட் டிஸ்கஷன்ஸில் நம்ம மீட் பண்ணுவோம்ப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூப்பா. நம்ம நெக்ஸ்ட் செஷனில் நம்ம மீட்